ஹலோ மக்களே, வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. இந்த சீசன் ரிவ்யூ எபிசோடுக்கு கட்டாயம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. வழக்கம் போல யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு உட்காந்து ஆவலுடன் பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற ஃபேன்ஸுக்கு எல்லாமே விபூதி அடிச்சுட்டு மறுபடியும் நாங்க தான்டா இதுல என்னத்த முக்குன்னு முக்குறீங்க, திருப்பி வந்து வந்து எங்களோட தோத்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இழியான்னு இழிச்சு சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா வந்துக்கிற சீனி ஒரு பக்கம். நமக்கு எதுக்குடா வம்பு, திருப்பியில கடைசி டே எல்லாம் போய் தோக்க முடியாது, போ 5-6 கேம் வீக் முன்னாடி நான் கலந்து ஓடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ரோஹித் ஒரு பக்கம். இப்போ தாண்டா டைட்டில் ஃபைட் என்னன்னு தெரியுதுடா எங்களுக்கு, கடைசி வரைக்கும் வச்சு ராடி ஏத்திட்டாங்களே அப்படின்னு இருக்கிற அரவிந்த் ஒரு பக்கம். வணக்கம் மக்களே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீசன் முடிஞ்சு விட்டது. ஒரு பக்கத்துல சோகமா இருந்தாலும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பக்கத்துல சோகமா, ஒரு பக்கம் டிசாஸ்டருங்க. சிஎஸ்கே முதல்ல தோத்துச்சா, பிளே ஆஃப்ல இருந்து போயிருச்சா, ஆர்ஸ்டல் அதுக்கப்புறம் கவா விட்டுச்சா, அதுக்கப்புறம் நியூயார்க் நிக்ஸ் பாஸ்கெட் பால்ல நாக் அவுட் ஆயிட்டாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாம் போச்சு. இது எனக்கு தான் இப்படின்னு பார்த்தா பிராங்கேஸுக்கு அதை விட மோசமா இருந்துச்சு. அவங்களோட என்எச்எல் டீம் நாக் அவுட், என்பிஏ டீம் நாக் அவுட், ஆர்ஸ்னலும் டைட்டில் விட்டாங்க. ஸோ ஆல் அரவுண்ட் ஆர்ஸ்னல் ஃபேன்ஸ் அண்ட் ஓனர்ஸுக்கு வந்து நாட் அ கிரேட் வீக்கெண்ட் எனி ஸ்ட்ரெச். இது வந்து அது நாங்கெல்லாம் வெளியே வந்துட்டாரு. இப்ப தெரிஞ்சுதா, இதெல்லாம் வேலைக்காகாது, முதல்ல நாங்க கிளம்புறோம், நாங்கெல்லாம் கலந்துக்கிட்டோம். இப்ப புரியும் உங்களுக்கு வருஷம் அடி வாங்குறது எப்படி இருக்கு அப்படின்னு. பட் லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு த ரிவ்யூ ஃபார் திஸ் சீசன். அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன், சிட்டிட்டு இருந்து. சீசனுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் உசுப்பேத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 10 கேம் கேவலமா விளையாடுற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு, ஐயோயோ எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாடுறா எங்க டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இதெல்லாம் பண்ண முடியும் ஸ்ரீனி? ஃபர்ஸ்ட் 10 கேம் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹோப் கொடுக்க வேண்டியது. எங்களுக்கு எல்லாம் பாவம்டா, அங்க ஒரு ஓட்டம் இருக்குது, இங்க ஒரு ஓட்டம் இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோனே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போட வேண்டியது. எப்படி அது? அப்ப எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரிதான் இல்ல, நாங்களும் கஷ்டப்படுற டீம். அப்படிலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல, அப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்ல வரேன். என்ன மேட்டர்னா, இது யூஸ்வலா இந்த சீசன் எஸ்பெஷலி பார்த்தோம்னா லைக் நிறைய கீ பிளேயர்ஸ் எல்லாம் போய் அந்த ஒரு சேஞ்ச் ஆச்சுல. என்ன சொல்றது, யூஸ்வலா பெப் வந்து மோஸ்ட் பிளேயர்ஸ் டீம்லயும் 2 பிளேயரை மாத்துவான், அதே மாதிரிதான் இருக்கும். ரெண்டு பெரிய பிளேயர், இல்லாட்டி கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் ஒரு போன மாதிரி லைக் மெயின் பார்ட்ல மெயின் ஸ்குவாட்ல ஆடுறோம். ஸோ அது போய் அடாப்ட் ஆகிறதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. யூஸ்வலா இந்த ஒரு சீசன்ல சரி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் சீசனு அப்படி விட்டுருவோம், லைக் இவ்வளவு பிளேயர் போயிருக்காங்க, குண்டோகன் போயிட்டான் அப்படியே. பட் சர்ப்ரைசிங்லி அன்பார்ச்சுனேட்லி லைக் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்லயே எல்லாரும் டீமும் ஜெல் ஆகி லைக் பிக்கப் ஆயிட்டாங்க பெப் ஃபுட்பாலுக்கு. ஸோ அதுதான் அந்த நியூ பிளேயர்ஸ்னாலதான் நான் நினைக்கிறேன், லைக் நியூ பிளேயர்ஸ்க்கு அந்த டிரான்சிஷன் டைம்னாலதான் சீசன் ஸ்டார்ட் வந்து ரொம்ப லைக் ஆர்டினரியா இருந்துச்சு. அண்ட் தென் கரெக்டான டைம்ல பீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கரெக்டான டைம்ல திங்ஸ் ஹேப்பன். ஸோ வெல் அண்ட் குட். அரவிந்த், உங்க கருத்து? இங்க பாரு, என்னதெல்லாம் பேசுறாங்க பாரு, இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் போறது வந்து கஷ்டமா அப்படின்னா, வார் 2 கால் கொடுக்கறதுல 1 கால் தான் கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்ல, கடைசியில வந்து 2 கால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படி. பட் ஜோக்ஸ் அபார்ட், சிட்டி வந்து சீசன் ஒரு ஹவு டு ரேஸ் த பார் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி பார் ஹையா செட் பண்ணிருக்காங்க நம்பிட்டு இருக்கோம். பட் சில ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்ரி இயர் கன்சிஸ்டன்டா அது ஏதாச்சும் ஒன்று பண்ணி எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டே இருக்காங்க. பெப்போட சிட்டி கரியர்ல இஸ் ஆல்வேஸ் லாஸ்ட் அட்லீஸ்ட் 1 ஹோம் கேம் இந்த சீசன் 0 ஹோம் கேம் லாஸ். மே மாசத்துல அட்லீஸ்ட் 1 லாஸ் ஆர் டிரா இருந்திருக்கு. இந்த வாட்டி எதுவுமே இல்லை. டேய் என்னடா பண்றீங்க, எதையாச்சும் எங்கேயாச்சும் பாயிண்ட கொஞ்சம் காம விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவனுங்களுக்கு ஏத்த மாதிரியே ஆஸ்டன் வில்லா, பிரைட்டன் போடுற டீம்ஸ் எல்லாம் அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க, எங்களை மேல ஏறி போய்க்கங்க அப்படின்ட்டு போடுறாங்க. நாங்க விளையாடும் போது வண்டி பாருங்கடா, நாங்க ப்ரீ பீக் பார்சலோனாவா மாறி காட்டுறோம் அப்படியே. ஒன் குட் திங் வந்து எமிரேட்ஸ்ல இது வரைக்கும் நடக்காத ஒரு இது ட்ரோஃபி எடுத்துட்டு வந்து அட்லீஸ்ட் வச்சாங்க. இப்படிதான் இருக்கும் ட்ரோஃபி, பிரீமியர் லீக் ஜெயிச்சா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, பரேடு வந்தா இந்த ரூட்ல தான் போகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுலயும் இந்த பசங்க 20 நிமிஷத்துல பண்ணலி போட்டாங்க. 20 நிமிஷமா 12 நிமிஷமா 95 செகண்ட்ஸ்
ஃபர்ஸ்ட் கோலோடைய டைம் வந்து 1:15. அந்த அப்படியே இந்த சார்ஜஸ்க்கு ஹோமேஜ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு டைம்ல வந்து கோல் அடிச்சிருக்கும். அரவிந்த் சொல்லாம இந்த வருஷம் ஆஸ்டர் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டாங்க, எல்லாமே பார்த்தாச்சு, அடுத்த வருஷம் அடிச்சிருவாங்க போல, அப்படிதான் இருக்கு. எப்படி பேசிட்டோமா? கமிங் டு ஆர்சனல், அரவிந்த் லாஸ்ட் சீசன் போனீங்க, ஒரு இன்ஜுரி ஆச்சு, மொத்த டீமோட பேலன்ஸ் கெடுத்துச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காக் ஆஃப் த டீம். மொத்தமா ஃபால்ட் ஆச்சு, லாஸ்ட் 4-5 கேம்ஸ் அப்படியே விழுந்தீங்க. இந்த தடவை என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஓகே, லிவர்பூல் தான் லீட்ல இருந்தோம், அது இருந்தாங்க கடைசி வரைக்கும், ஒரு 5-6 கேம் வீக் இருக்கிற வரைக்கும். அண்ட் நீங்க சொன்னீங்க லிவர்பூலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சிட்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு. ஒரு கட்டாயத்துல லிவர்பூல் டிராப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எட்டியாட் போகும்போது உங்கள்கிட்ட தான் மொத்தமா இருந்துச்சு, சரி ராஸ் நம்ம தான் லீட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னதான் ஆச்சு அந்த ஒரு கேம்ல? அங்க இருந்து என்ன பிரச்சனை ஆச்சு? ஆர்சனல் இது வரைக்கும் கடைசி 2 இயர்ஸா எங்களோட டிஃபீட்ஸ் ஹவ் கம் இன் பஞ்சஸ். ஒன்னு அண்ட் எங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுத்து காட்டுதுன்னா, வி ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் ஒரு லூஸை வந்து டிரா ஆக்குறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. சிட்டிக்கும் எங்களுக்கும் if you boil everything down, the difference வந்து நம்பர் ஆஃப் டிராஸ் அவங்களுக்கு அதிகம், எங்களுக்கு அதே நம்பர் ஆஃப் டிராஸ் லாசஸ் தான் முடிஞ்சிருக்கு. அது கேம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லா அவேல வந்து 1-0 தோத்தோம், நியூகாசில் அவேல 1-0 தோத்தோம். தோஸ் ஆர் couldn't you score a single goal அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அண்ட் இந்த கேமோட ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா இட்ஸ் நாட் ஃபார் லேக் ஆஃப் கிரியேஷன் அப்படின்லாம் இல்லை, லேக் ஆஃப் ஃபினிஷிங் அப்படின்னு தான். நான் நடுவில் வந்து ஒரு டிசம்பர் ஒரு 2 வீக்ஸ் ஒரு பீரியட் ஒரு டாரிட் ஹெல் மாதிரி இருந்துச்சு. எங்க போச்சு, என்ன நடந்துச்சு ஒண்ணுமே தெரியல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு உசுரை காப்பாற்றணும், ஒரு கோல் அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் இல்லை நீ சத்துரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பீரியட்ல. டிஃபென்ஸ் போன சீசன் காவ விட்டுச்சு, இந்த சீசன் அட்டாக்ல பிரச்சனை வந்துச்சு. the one good thing லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் we were prepared a little bit. அட்டாக்ல when started things didn't work a certain way, டக்குன்னு சேஞ்ச் பண்ணி காய் ஹாவர்ட்ஸ் தூக்கி நம்பர் 9 போட்டு இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி லியாண்ட்ரோ ட்ரோசாரோட அமேசிங் சீசன் ஹெல்ப் அஸ் a lot. ஆல்தோ மார்டினெல்லி வந்து சீசன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைச்சிக்கிட்டான் இந்த சீசன், லியாண்ட்ரோ ட்ரோசாரோட அதை பேக் ஃபில் பண்ணி இது பண்ணிட்டான். கேப்ரியல் ஹேசூஸ் ஒரு பக்கம் மொக்க பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காய் ஹாவர்ட்ஸ் வந்து சாக்காவோட அவுட்புட்டே தாண்டி கேப்ரியல் ஹேசூஸோட அவுட்புட்டையும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிட்டான். ஸோ 2024ல everything that could go right went right. Only 1 draw, 1 loss. I think on the level of productivity I've never seen from Arsenal before. But adukkum thandi title adikala அப்படின்றப்போ then the only thing is you just shake hands and say next season பார்த்துக்கலாம் அப்படி. அது ஷேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து 6 வாரத்துக்கு முன்னாடி கலந்து ஓடிச்சு. ரோஹித் சொல்லுங்க. வாரம் ஹைப் பண்ணோம் இன்னொரு சேனல்ல, இதான் வந்துருவானுங்க என்னாச்சு? ஹைப்போட முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல எதுவும் இல்ல. அண்ட் ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், திரும்ப கடைசி ஃபைனல் டே வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தோக்குறது எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் தட். என்னால் அதுக்கப்புறம் முடியாது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி முடிஞ்சிருச்சுன்னு. ஓகே, பட் யா ஐ திங்க் நம்ம பேசியிருக்கோம், நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ராப்பர் ஐ மீன் பேசிக் ஃபுட்பால் இருக்கு, பட் ஒரு இன்டென்ட் இல்லை. அந்த இன்டென்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் வி ஹவ் டு ஒர்க் ஆன் தட் அஸ் அ டீம். அண்ட் நம்மளுக்கு ஸ்டார்டிங் இந்த சீசன்ல இருந்த அதே பிரச்சனை இப்பயும் இருக்கு. நியூ மிட்ஃபீல்ட் தான். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு கெட் அவுட் வின்ஸ் கெட் அவுட் ட்ராஸ் டசன்ட் மீன் நாங்கள் ஒரு நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்றதுக்கு இருக்கு. அண்ட் வி வில் ஹாவ் டு டூ தட். அண்ட் யா ஐ திங்க் ஐ ஒன்ட் சே வி பாட்டில் இட்னு சொல்ல மாட்டேன், பட் இட் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் லைக் தட். ஆஃப் நம்ம அந்த ஹோப்லாம் கொடுத்துட்டு இந்த குவாட்ரிபிள் தேவையில்லாம நம்மளே ஹைப் பண்ணி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இட் சீம்ஸ் டு பி a very poor season. But on paper பார்த்தா இட்ஸ் pretty decent season. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணது சாம்பியன்ஸ் லீக் அண்ட் யூரோப்பா லீக் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் தட் didn't happen. ஸோ 3rd முடிச்சு சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சிருச்சு. ஸோ ஐம் pretty happy with the season but not happy with the performance. பட் ஸ்டேயிங் ஆன் தட் டாபிக், ஸ்ரீனியோட திரும்பி வரேன். ஆர்சனல் அண்ட் லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. ஆர்சனல் ஃபேனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, லிவர்பூல் ஃபேனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இந்த மேன் சிட்டி கூட எதிர்த்து போராடுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல வந்து இந்த 2 ஃபேன்ஸும் பேசிட்டு இருக்கிறதுல
ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு பி அ சிட்டி ஃபேன்? அதாவது வந்து ஏன் டிஃபிகல்ட் நான் சொல்றேன்னா, அரவிந்த் உடனே சிரிக்க கூடாது. ஏன் டிஃபிகல்ட் நான் சொல்றேன்னா, வருஷம் டைட்டில் ஃபைட்ல இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. அதாவது ஆர்சனல் ஃபேன்ஸுக்கும் சிட்டி ஃபேன்ஸுக்கும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஐயோ சிட்டி டிராப் பண்ணணும்னு இருக்குதோ, ஆர்சனல் லிவர்பூலுக்கும் சிட்டிக்கும் ஐயோ பாயிண்ட் டிராப் பண்ணிடக்கூடாது, ஆர்சனல் டிராப் பண்ணணும், லிவர்பூல் டிராப் பண்ணணும்னு இருந்திருக்கும்ல. ஸோ ஹவு இஸ் தட் லைஃப் ஆஃப் பீயிங் அ சிட்டி ஃபேன் ஃபார் த லாஸ்ட் 5-6 இயர்ஸ்? ஒவ்வொரு வருஷமும் கடைசியில அந்த லாஸ்ட் ஒரு டைட்டில் ரன்னிங்ல போகும்போது எதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நீங்க? நாங்கன்னா ஒரு டீம் இருக்கும், லிவர்பூல் எடுத்துக்கிட்டா ஒரு டீம் இருக்கும், சிட்டி எதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? சிட்டிக்கு இருக்க ஒரே கம்ப்ளைண்ட் இப்ப பாத்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் அப்படி கேட்டீங்கன்னா, பெப் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் மோஸ்டா போயிடுவேன் அந்த மாதிரிதான். அதுதான் அடுத்த பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு. பட் நீங்க கேக்குற மாதிரி பாத்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா சிட்டி 4 titles consecutive ஜெயிச்சாலும் இட்ஸ் நாட் லைக் இட் லுக்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இப்போ பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து சீசன்ல மேட்சே தோக்கலையா அந்த மாதிரி, இல்ல ஹோம்ல தோக்கவே இல்லை அந்த மாதிரி சொல்லலாம். பட் வந்து இது பிரீமியர் லீக்னால இட் வாஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் இட் லுக் லைக். உனக்கு தெரியும் நிறைய மேட்சஸ் வந்து க்ளோஸ்ல போய் லாஸ்ட் மினிட் கோல்ஸ் ஆர் அந்த ஒரு நர்வஸ்னஸ். பிகாஸ் ஒரு அந்த கேம் வீக் 33-34 வரைக்கும் ஆர்சனல் அண்ட் லிவர்பூல் ரெண்டு பேருமே லைக் ஒரே என்ன சொல்றது, யாரா வேணா இருக்கலாம் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் லைக் ஐ எக்ஸ்பெக்டட் லிவர்பூல் டு பஞ்ச் அபவ் ஆர்சனல். லைக் அவங்களாம் ஒன்னும் பெரிய பிரச்சனையா இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் டு பி ஆனஸ்ட். பட் லிவர்பூல் வந்து அங்க ஏதோ லைக் அவங்க ஒரு ஃபேஸ் ஆகி, பட் சிட்டி அந்த ஃபேஸ்ல கரெக்டா மேனேஜ் பண்ணாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் இது வந்து அவ்வளோ இட் வாசன்ட் ஆஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஸ் இட் லுக். பட் என்ன சொல்றது, அந்த கரெக்டான டைம்ல அந்த ஸ்குவாட் டெப்த் அண்ட் எவ்ரி திங் மேட்டர்ட் ஐ திங்க். லைக் என்னாலும் இப்போ எக்ஸாம்பிள் ஹாலண்ட் எல்லாம் சொல்றோம்னா லைக் ரொம்ப சிம்பிள் டேப் இன் கோல்ஸ் அடிக்கிறான் அப்படி அப்படின்னு சும்மா கிரிட்டிசிசம் வைக்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் அந்த ஆர்சனலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில்லா மேட்சோ லைக் அந்த மாதிரி மேட்சஸ்லாம் ஆர்சனல் லேக் தட் பர்சன் ஹூ வாஸ் சும்மா இந்த பாக்ஸ் அண்ட் அந்த ஒரு கிளினிக்கல் ஃபினிஷிங் இன்ஸ்டிங் இல்லாததுனால ஒரு பிளேயர் லைக் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் ஜீசஸ் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல பிளேயர் அண்ட் குவாலிட்டி தான். பட் என்ன சொல்றது, அந்த ஒரு டோனியோ ஹாலாண்டோ இல்ல ஜஸ்ட் டாமினிக் சொல்லாக்கே கூட எடுத்துக்கோ லைக் அந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் ஃபார்வர்டிங்ல வந்து நான் ஃபீல் பண்ணேன். சோ எவ்வளவு ஈஸியா இருக்க முடியுங்கிறது உனக்கு கடைசியில ஹாலண்ட் வச்சு எல்லாத்தையும் முடிச்சு போடுறோம், நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் இல்லாம திணறீங்க அப்படின்னு முடிச்சுட்ட நீ. அப்படி இல்ல லைக் என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல லைக் ஆர்சனல் மாதிரி டீமுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. பட் சிட்டி அதான் மோஸ்ட் ஆஃப் தி பேசஸ் கவர்ட். ஏன்னா நான் வந்து சிட்டியோட வீக்கஸ்ட் பாயிண்ட் எங்க பிரச்சனை ஆகுச்சுன்னா டிஃபென்ஸ்ல அந்த ஸ்டோன்ஸோட ஃபிட்னஸ். பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் அகாஞ்சி அண்ட் ஆர்கே டு டெலிவர். லைக் அவங்களுக்கும் டீசென்ட் பிளேயர்ஸ் தான், பட் ரூபன் டியாஸ் ஸ்டோன்ஸ்லாம் ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ்ல லைக் எனக்கு சர்ப்ரைசிங் அதுதான். லைக் அகாஞ்சியும் ஆர்கேயும் அவங்களோட கன்சிஸ்டன்சி ஒரு நாட்ச் எடுத்துட்டு போகுது. அகாஞ்சினா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்ல ஒரு எரர் பண்ணான், சான் அடிக்காம விட்டான், ஒர்டேகா சிப் இன் பண்ணான் கரெக்டான டைம்ல. ஸோ இது வந்து லைக் இப்போ சொல்லலாம் நம்ம டிப்ரூனா ஹாலண்ட்னா எக்ஸ்பெக்டட் அவர் ஸ்டோன்ஸ் இவங்கெல்லாம் இப்போ ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ். லைக் பட் வந்து ஸ்குவாட் டெப்த்னா இப்போ ஒரு 20 minutes ஆகுது 15 minutes ஆகுது இல்லை. லைக் அகாஞ்சினா செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல வந்து நிறைய மேட்சஸ் ஆடி லைக் இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் ரூபன் டியாஸே செகண்ட் சாய்ஸ் ஆக்குற அளவுக்கு லைக் அந்த அளவுக்கு ஆடிட்டு இருந்தான். ஸோ ஐ டிட் ஃபீல் லைக் அந்த பெஞ்ச் பிளேயர்ஸ் சொல்ல முடியாது, பட் மெயின் 11க்கு இல்லாம 15ல இருக்கிற பிளேயர்ஸ் chipped in at the right time and they also peaked at the right time. அதுதான் மேட்டர்ட் ஐ திங்க். ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அது விடுங்க பாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது. அந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் பீட்சா இருந்தா கொடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து அரவிந்த் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டார் அந்த ஹியூமன்ஸ் ஆன் 1-on-1 அப்படிங்கறத அவர் வாழ்க்கையில நிக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஐ திங்க் அத பின்னாடி எல்லாம் எடுத்துட்டு போலாமே. லைக் நாட் ஜஸ்ட் அந்த ஸ்பர்ஸ் மொமெண்ட், நியூ கேசல் அகைன்ஸ்ட் ஆர் எவர் ட்ரெய்லிங் 3-1 and 1-2. ஆஸ்கர் பாபா அதான் சொல்றேன், ஆஸ்கர் பாப் மாதிரி ஆளு டெலிவர் பண்ணல. ஆஸ்கர் பாப்ல லெஸ் மினிட்ஸ் தான் பிஎல்ல, பட் அந்த ஒரு க்ரூஷியல் கோல் லாஸ்ட் மினிட்ல அதுவும் சூப்பர் கோல் அது. ரைட். ஸோ இதுக்கு யூ கான் ஜஸ்ட் பாயிண்ட் அந்த ஒரு ஹியூமன் சானோட கோல் அடிச்சிருந்தா பேபி பெட்டரா இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் பேபி இருந்திருக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த பாயிண்ட் ஒன்லி பிவட்டல் பாயிண்டா எடுத்து வைக்கிறதுன்றது வந்து இட் செல்ஸ் சிட்டி வெரி ஷார்ட். அவங்க என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு. இதே லைக் எனி அதர் டீம் எடுத்துக்கோமே, வென் யூ ஆர் மிஸ் ஃபயரிங், வென் கோல்டன் பூட் வின்னர் இஸ் இன்ஜர்ட், அதுக்கு பேக்கப்பா ஒரு டீமே சேர்ந்து ரேலி பண்ணி வரும்போது those are things அது வந்து சும்மா எவ்ரிடே வராது. யூ ட்ரில் தட் மென்டாலிட்டி இன் ட்ரைனிங்,
இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மற்ற பிளேயர்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீடம் கொடுக்கறது, and then you go and play 20-minute cameo, score a brace and win the game for your team at all at 19 years old. அது unbelievable. எக்ஸாக்ட்லி, இன்கிரெடிபிள். இது இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் அடுத்ததே வரலான்ட்டு இருந்தேன். ஆர்சனல் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் யூ வர் நியர் பர்ஃபெக்ட் எக்ஸப்ட் தட் ஒன் கேம். யூ வர் நியர் பர்ஃபெக்ட். அதாவது நியர் பர்ஃபெக்ட்னு சொல்றது கூட யூ நியூ ஹவு டு வின். யூ நியூ நம்ம என்னமோ பண்ணி வீல் வின்ரா அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்குமே வந்து there's the surrounding media and stuff saying Arsenal need to improve. என்னை பொறுத்தா எங்கடா இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். Where do you see your side needs improvement right now? Oh, lot of places. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயரா எடுத்துக்கோமே, இப்போ சாக்கா எடுத்துக்கிட்டோம்னா he is really good with his feet but very lacking with his head. அவனோட ஹெடட் கோல்ஸ் வந்து ஐ திங்க் 2-3 அவனோட கெரியர்ல. அஃப்கோர்ஸ் வெரி ஷார்ட் கரியர் ஸோ ஃபார், 4.5 years அந்த மாதிரி தான் ஆல்ரெடி இருக்கும். பட் நாட் அ பிக் சாம்பிள் சைஸ் இல்லை. பட் அது இம்ப்ரூவ் பண்ணலாம். சேம் வித் கேப்ரியல் இந்த சீசன் போத் மார்டினெல்லி அண்ட் ஹெசூஸ் வந்து இது ஒரு அபரேஷனான சீசன் மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. லைக் தி குடன்ட் ஸ்கோர் டு சேவ் தேர் லைஃப்ஸ். அவங்க கோல் அடிச்சா அப்படியா ஹெட்லைன் நாளைக்கு கோல் இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்றதான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் கேம் பிளே டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணலாம், லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். இன்னொன்னு, when plan A doesn't work, plan B shouldn't be making plan A work. Plan B should be something else. And the plan B வந்து basketball style Mikel Arteta வந்து breaking down, we use 22 different phases in the build up, 47 different phases of play. எல்லாம் ஓகே, கோல் எங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கடைசியில. So the Fulham-ஓட lost points, Aston Villa-ஓட lost 6 points, West Ham-ஓட home-ல lost 3 points. இந்த கேம்ஸ்லாம் வந்து அரவிந்த் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா இருக்குது. ரோஹித் நம்ம பரவாயில்ல ரோஹித், அங்க பாரு 4 கேம் சீரியஸா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. எங்க அதாவது சில விஷயம்லாம் வாழ்க்கையில நம்ம வந்து அப்படியே ஞாபகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம க்ரோசரி ஸ்டோர்ல அம்மா கை விட்டுட்டு சுத்துவோம், காணாம போயிடுவோம், எங்கடா விட்டுட்டு போனீங்க என்னைய, அந்த மாதிரி டீப் சப்கான்சியஸ் பிரெயின்ல பதிவான தாட்ஸ் எல்லாம் இப்ப என்ன அந்நியன் மாதிரி யாரோ தூங்க வச்சு ரெமோவா எழுப்பி விட்டுருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். I think Liverpool fansக்கு ரிமைண்டர்னா அந்த வின்சென்ட் கம்பெனி கோல் அந்த மாதிரி ஹைலைட்ஸ் தான் ஆர்சனலுக்கு இந்த சீசனோட ஹைலைட்ஸ் ஃபார் கம்பேரிசன். Yeah, and for what it's worth, டெப்த்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு லாஸ்ட் இயர், அதை அட்ரஸ் பண்ணோம். பட் அதை வந்து ஒரு ஃபேஸ்ல தான் அட்ரஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, இன்னொரு அட்டாக்கிங் ஃபேஸ்ல அதை அட்ரஸ் பண்ணலையோ அப்படின்னு ஒரு லேக்கிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அதை இந்த ஆஃப் சீசன்ல அட்ரஸ் பண்ணிட்டோம்னா going into next season it will be really good. One other thing வந்து key, do your business early. I think எவ்வளவுதான் கை ஹாவர்ட்ஸ் ரெடிக்யூல் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து the key was integrating him with the team early, getting used to the flow. அதெல்லாம் வந்து played a key role in the output at the end of the season. Exactly. I think I'll step in and say a few things. So I think Arvind அவங்க சொன்னது வந்து அந்த சாக்கா headed goals, அது வந்து I don't completely agree with that. ஏன்னா சாக்கா வந்து he almost takes a set pieces all times, கார்னர்ஸா இருக்கட்டும், ஃப்ரீ கிக்ஸா இருக்கட்டும், சாக்கா அண்ட் ஓடேகார்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் செட் பீஸ் ஹெடர்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றது I don't see it as a necessary requirement. அது வந்து ஹேவர்ட்ஸ் ஆர் மார்டினெல்லி பண்ணலங்கிறப்ப if you want Saka to do it, அது makes sense. But when you have two people who are taller than Saka, அது I don't see the logic. I mean I don't understand. ஏன்னா Salah for Liverpool like comparison எடுத்தாக்க Salah doesn't have that many headed goals. It's mostly the goals he creates himself or chance creation. So and one thing to add to Gautam, நீங்க கேட்ட question, where can Arsenal improve? என்னை பொறுத்த வரைக்கும் the main thing வந்து it's attacking transitions, especially from their own half. நம்ம இந்த சிட்டி கேம், ஆர்சனல் சிட்டி கேம் பேசின ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி, அந்த கேம்ல நம்ம பார்த்தோம்னா எவ்ரி டைம் ஆர்சனல் got back the possession and they try to look up, அவங்களுக்கு அவுட்லெட்டுக்கா யாருமே இல்லை. Everyone defended deep. There was no one to ask for the ball up front, வாங்கி hold up பண்ணி take the team up front. அது இல்லவே இல்லை. And Champions Leagueல attacking transitions is really really important. Leagueல attacking transition மட்டும் வச்சு you can't survive. That is the best example is Jurgen Klopp.
ஃபுல்லா அட்டாக்கிங் மட்டும் விளையாண்டா இட்ஸ் நாட் சஸ்டைனபிள். யூ ஆல்சோ நீட் டு கண்ட்ரோல் கேம்ஸ். ஸோ கண்ட்ரோல் வந்து ஆர்சனலுக்கு இருக்கு, பட் அந்த அட்டாக்கிங் த்ரெட் இன் டிரான்சிஷன்ஸ் எஸ்பெஷலி இல்லை. ஸோ ஐ திங்க் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் they'll have much better season compared to this season in the future. இல்ல இவ்வளோ முக்குன்னு முக்கினில ஆர்சனல் பத்தி சொல்றதுக்கு இங்க நான் திருப்பி வரேன் பாரு. மேக் ஷிஃப்ட் நம்பர் 6ன்னு சீசனுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சுட்டு நல்லா அந்த சூரிய வம்சம் படமா நல்லா இருந்துச்சாப்பா இப்ப கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு நானும் இம்ப்ரூவ் ஆவாங்க, ஒரு டாக்டிக்கல் ஃப்ளோ வரும் அப்படின்னு சீசன் ஆரம்பத்துல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது பேப்பரிங் ஓவர் தி கிராக்ஸா பண்ணி நல்லா அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே வெளிப்படையா மத்த ஃபேன்ஸ் எல்லாம் வாவ் லிவர்பூல் என்ன இப்படி ஆடுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு டிசம்பர்ல எண்டோவும் சாலாவும் இதுக்கு போனாங்க, ஆப்கானுக்கு போனாங்க, ஏசியன் கப்பு திரும்பி வந்ததுல இருந்து அந்த பிட்ச்ல ஒரு டாக்டிக்ஸ் ஒரு டிரான்சிஷன்ஸ் கூட ஒழுங்கா கூட பார்க்க முடியலையே. என்னதான் ஆச்சு? நிறைய ஆச்சு, நிறைய பிரச்சனை இருந்தது. பட் ஒரு மெயின் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் சுச்சுவேஷன் என்னன்னா, யர்கன் கிளாப்போட டென்யூர் எடுத்து பார்த்தா his whole career டாட்மண்ட்ல he played a 4-2-3-1, ஒரு ப்ராப்பர் நேச்சுரல் 10 வச்சு விளையாண்டான். Jurgen Klopp he played with a natural 10. Liverpool வந்து he started with a 4-2-3-1, அப்போ natural 10 with Coutinho. 4-3-3 move on பண்ணதுக்கு அப்புறம் Firmino played as a false 9 as an auxiliary 10. So the full Jurgen Klopp career எடுத்து பார்த்தா ஒரு 10 ஒரு பிளே மேக்கிங் அட்டாக்கர் வந்து ஒரு has played a very key role. நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸ்ட கேட்டா தெரியும், Firmino has been a gel for the attacking threat. Firmino இல்லைன்னா most of it wouldn't have happened. நியூனியஸ் மாரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கினதுக்கு அப்புறம் I don't understand why he didn't go back to 4-2-3-1. சோபர்ஸ்ல வச்சு 10ல விளையாண்டுருக்கலாம். காவாலியோ, ஏன்னா காவாலியோ லிட்டரலி said in interview, என்ன வாங்கினப்ப they wanted me to play in the 10 role. ஆனா நாங்க இந்த சீசன் 10 அந்த ஃபார்மேஷனே விளையாடல. So I don't know where I get my position. But we sent him to Hull for on loan. So I think the idea was பயங்கரமா பண்ணிட்டான். he is really அங்க சூப்பரா பண்ணிருக்கான். He is much better than the championship level. அது நம்ம you have to give him the credit. So அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஐடியா இருந்தது, பேசிக் ஐடியா இருந்தது. பட் ஏன் அந்த 4-2-3-1 போலங்கிறது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மேபி லிவர்பூல் ஃபேன்ஸ் கேன் திங்க் அபவுட் திஸ். ஏன் மூவ் ஆகல? மேபி இதனாலதான் இந்த அட்டாக்கிங் த்ரெட்ல இஷ்யூஸ் இருந்துதான். அண்ட் நீங்க சொன்ன அந்த 6 பேட்ச் ஆஃப் 6 மெக்காலிஸ்டர் நல்லா ஒர்க் ஆச்சு. இட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் அ வைல். நம்மளுக்கு ஐ திங்க் த பெஸ்ட் கேம் வாஸ் மேன் சிட்டி அட் ஹோம். எண்டோ மெக்காலிஸ்டர் பிவட் வந்து இட் வாஸ் absolutely outstanding, scintillating performance அவங்க ரெண்டு பேரும். ஐ திங்க் ஸ்ரீனிவாசன் அவங்கள்ட்ட கேட்டா கூட அவங்களும் சொல்லுவாங்க, the pivot literally helped us in position. அவங்கள்ட்ட பால் கொடுத்தா they will progress it up the pitch and நாங்க போய் அட்டாக் பண்ணலான்னு. அதை ஏன் நாங்க கண்டினியூ பண்ணலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கர்டிஸ் வந்தப்ப why can't Curtis and Alexis play in a pivot and Szoboszlai have the free role? So நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் அட்டாக்கிங் த்ரெட் வரப்ப டியாஸோட few errors or Nunez-ஓட misfinished chances. அருண் ப்ரோ அவங்க சொன்னாங்க we can't score to save our lives. அருண்னா நாங்க தான் உட்காந்து அழுணும் 4 நாள் ஃபினிஷிங்க்கு. வேற எந்த டீமும் அழக்கூடாது. வுட்வொர்க் எத்தனை வாட்டி அடிச்சிருப்போம் நாங்க ப்ராபப்லி பிரீமியர் லீக் சீசன்ல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருப்போம் எடுத்து பார்த்தா. டார்வின் மட்டுமே பண்ணிருப்பான். டார்வின் மட்டும் பண்ணிருப்பான். ஆஃப் சைட், தேங்க்யூ, ஆஃப் சைட். அதுதான். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் Diaz has not been the Klopp winger we expected him to be, at least post injury. And the clinicalness illa, and the attacking intent illa, or threat illa. So yeah, those are the things that went wrong for me. So yeah, அந்த ஆஃப் சைடுன்னு சொல்லும்போது தான் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பயங்கரமா போய் 1-on-1 கீப்பரோட முடிச்சான். நானும் போ அப்படின்னு நினைச்சேன். பிளாக தூக்கிட்டானுங்க. நினைச்சேன்டா நீ அங்க முடிச்சீனா நீ ஆஃப் சைடா தாண்டா இருப்ப அப்படின்னு சொல்லி. அந்த ஒரே ஒரு நியூனியஸ் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம நியூனியஸ் வந்து he had a really good ஒரு பீரியட் இந்த சீசன்ல. அது ஏன்னா he went to Uruguay. Bielsa கோச்சிங்ல Bielsa has something with him and the strikers. பேம்ஃபர்டா இருக்கட்டும், இப்ப நியூனியஸா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் கெமிஸ்ட்ரி இட் ஒர்க்ஸ். ஸோ மேபி இப்ப போறப்ப ஒரு 2 months 3 months சாலிடா பிஎல்சாட்ட கோச்சிங் கத்துக்கிட்டு ஃபினிஷிங் அந்த மைண்டை கிளியர் பண்ணி அண்ட் தென் இஃப் ஹி கம்ஸ் பேக் ப்ராபப்ளி சம்திங் கேன் சேஞ்ச் அண்ட் ஃபியூ திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ அந்த ஹின்ஸ் இங்க எங்க தந்துட்டு போறேன். எவ்ரி ஒன் கேன் மேக் த மைண்ட்ஸ் ஃபார் தெம்செல்வ்ஸ். இதுல கியூரியஸ் கேஸ் ஆஃப்
டியோகோ ஜோட்டான்னு ஒண்ணு இருக்கு. அதுதான். for- ஸோ ஹீ இஸ் அன் அட்டாக்கிங் த்ரெட் விச் எவ்ரி டீம் வுட் லவ். ஆனா அவனோட ஃபர்ஸ்ட் பேஷன் வந்து வீடியோ கேம்ஸ். செகண்ட் ப்ரொஃபஷன் தான் அவனுக்கு ஃபுட்பால். அது எப்ப ப்ரையாரிட்டிஸ் மாறுதோ அப்பதான் நாங்க ஒழுங்கா கோல் ஸ்கோர் பண்ண முடியும். மேட்சுக்கு முந்தின நாள் 12 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவா FIFA செலிப்ரேஷன்ஸோட. அடுத்த நாள் கோல் ஸ்கோர் பண்ணிட்டு அதே செலிப்ரேஷனை பிச்சில் பண்ணுவா. So yes, continue with the question. Sorry. Yeah, no, I was just curious. Sorry, Srini. So is Jota somebody who you can depend on going into a season? ஏன்னா இது third season in a row where he's not finished the season. And அப்படி இருக்கும்போது it's not like அவன் ஒல்ஸ்ல இருக்கும்போது பெட்டரா இருந்துச்சு, லிவர்பூல் வந்துதான் அப்படியாச்சு அப்படி இல்லை. ஒல்ஸ்ல இருந்தப்போ he had injury problems. So இப்போ you can't depend on Jota for an entire season அப்படின்னா you keep him as an option whenever he's available. Illa you cut bait with him and you just get somebody who's more available, probably not as productive as Jota, but you split the difference. கௌதம், நீங்க எடுத்துக்கலாம், நான் சொல்லட்டுமா? ஏன்னா நீ சொல்லுங்க ஆளை எடுக்கிறதா இல்ல, ஜோட்டாவெல்லாம் என்னால டிபெண்ட் பண்ணிலாம் பேச முடியாது. ஓகே, அப்ப நானே பண்றேன். இப்ப அட்டாக்கிங் செல் பண்ணுங்கிற அந்த கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி அவுட் கோயிங்ஸ் என்ன, அட்டாக்கிங் ஃபோர் ஃப்ரண்ட்லன்னு தெரிஞ்சாகணும். யார் யார் போறாங்க அண்ட் ஹவு மச் இன்கம் டஸ் தட் கெட் அஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஐ வில் திங்க் அபவுட் ஜாட்டா, செல்லிங் ஜாட்டா. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா will I sell Jota right now? Absolutely no chance. ஏன்னா ஒரு சீசன்ல எனக்கு 10 கேம் ஆடினானா I'll get 12-15 goals. That is guaranteed. இப்போ அதே தான் the case with Salah as well. Salah வந்து if he's not able to score the 15 goals, he'll be able to create 20 chances. அது ஃபினிஷ் பண்றது செகண்டரி, பட் he'll be able to create that. And Edwards வந்ததுக்கு அப்புறம், Edwards is a data man, data nerds அவங்க எல்லாருமே. அவங்க அந்த அண்டர்லைன் டேட்டா பார்த்ததுக்கு அப்புறம் ஐ டோன்ட் சி ஹவு ஜாட்டா அண்ட் சாலா ஆர் லீவிங் த கிளப். மேபி ஒரு ப்ராப்பர் ஓவரால் மாரி நாங்கள் பண்றோம், எங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை, ஆப்ஷனே இல்லைங்கிறப்ப ஐ மைட் சி a world where Jota gets sold. But இப்போதைக்கு I don't see that happening. ஸ்ரீனி ப்ரோ அவங்க ஏதோ கொஸ்டின் வச்சிருந்தாங்க. இல்ல அதான் லைக் ஜோட்டா பத்தி தான் ஆட் ஆன் பண்ற ஒரு பாயிண்ட். நீங்க சொல்றது டோட்டலி ரைட். பிகாஸ் லைக் ஏன்னா இப்போ FPL டீமுக்குலாம் எடுக்கிறப்ப எங்க டிப்ஸ் கேட்கிறப்ப சொல்லுவாங்க, பார்த்தா ஜோட்டா ஆடுவான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா எடுங்க. பிகாஸ் ஹி ஹேஸ் தட் லாக் ஆஃப் கெட்டிங் த கோல்ஸ். இப்போ லீக் ஸ்டாட்ஸே பாத்தீங்கன்னா லைக் அவரோட பர் 90 மினிட்ஸ் ஸ்டாட்ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் பாக்குறப்ப லீக்ல டாப் 4 டாப் 5 இருக்கான் ஜோட்டா. விளையாடும் போதெல்லாம் அது ரிட்டர்ன் கோல்ஸ் அமௌ லைக் எப்படியோ லைக் அப்படி போந்தோ இப்படி போந்தோ லைக் பட்டு இதுல பட்டு அதுல பட்டு கோல் போதோ இல்ல பொசிஷனிங்கோ லைக் ஹி ஹேஸ் தட் லாக் ஆஃப் கெட்டிங் கோல்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளேயர்லாம் லைக் ஐ டோன்ட் திங்க் லிவர்பூல் வுட் வாண்ட் டு லீவ். லைக் அதான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனலுக்கு சொன்னாங்கன்னா இந்த ஒரு பினிஷிங் ஆள் இல்லைங்கிற மாதிரி பேசுறப்போ இப்போ ஹாவர்ட்ஸ் ஒரு நல்ல ரன்ல போனான் அந்த மாதிரி. பட் ஜோட்டால எப்போ இல்லை உல்ஸ்ல இருந்து அப்போ பாக்குறப்ப நமக்கு தெரியும் லைக் when he gets the ball there he'll somehow convert it. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்ஜுரி பிரச்சனை, அவன் ஆடுற ஒரு 10-15 கேம் பர் சீசனை 20-25 ஆயிடுச்சுன்னா 20-25 போருங்கிற லைக் ஜோட்டா மாதிரி பிளேயருக்கு இட்ஸ் மோர் தென் என்ன. And to add one more thing, நான் சொல்லியிருந்தேன் ஃபெர்மினோ மாரி ஒரு ஃபால்ஸ் 9, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் நியூனஸ் மாரி. ஜாட்டா இஸ் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஃபெர்மினோ மாரி ட்ராப் பண்ணி லிங்க் அப் ப்ளே பண்ண முடியும், நியூனஸ்னு சொல்ல மாட்டேன், ஒரு வெரி குட் ஸ்ட்ரைக்கர் மாரி நல்லா ஃபினிஷ் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஸோ when you get best of both worlds, I don't see why you're going to sell him. So அதுதான் போதியா நுனியஸுக்கு எடுத்து விடுறதுக்கு மனுஷன் பாரு நெக்ஸ்ட் சீசன் பாரு எவ்வளவோ டிஃபெண்டும் பண்ணியிருக்கேன். பட் I will give him the honors where I have to, but sometimes நான் அடிச்சிருவேன். அது give and take தான். இல்ல கமிங் பேக் டு சிட்டி, அதான் சொல்லியிருந்தேன். இது வந்து சில பேர் வந்து லைக் பயங்கர மோசமான காமெண்ட்ஸ் எல்லாம் ஹீஸ் அதாவது சாம்பியன்ஷிப்ல இல்ல லீக் 2 ஸ்ட்ரைக்கர் அட் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க வேணே கிளிக் பைட்டுக்காக சொல்லியிருந்தாங்க. அண்ட் it's like a known fact that he gets only 10 touches a game but he gets you 2 goals. அந்த 10 touchesலயே வந்து he gives you 2 goalsங்கிறது ஒரு undeniable fact. அது இப்போ வந்து இஸ் பீன் ஹியர் ஃபார் 2 சீசன்ஸ். ஹாலண்ட் 2 சீசனா இருந்திருக்கான், 2 சீசனும் கோல்டன் பூட்டு கோல் அண்ட் அசிஸ்ட் இருக்காது, பட் டெஃபினெட்லி கெட் யூ கோல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெப் வந்து இதான் இஸ் லுக்கிங் இஸ் சேயிங் தட் ஹி மைட் லீவ் அப்படிங்கிற ஒரு சும்மா அது வந்து பெப்பு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றது வந்து உசுர கொடுத்தாலும் நம்ப முடியாது, அது வேற விஷயம். மனுஷன் என்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் அவர் பண்ணுவாரு, அது வேற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஃபார் அ பிளேயர் லைக் ஹாலண்ட்
do you see do you want him to get more involved in the build up, like as a fan of that particular club? இல்ல எனக்கு அங்க இருந்து கோல் போட்டா போதுன்னு ஒரு பக்கத்து உனக்கு தோணுதா? இல்ல அவன் இன்னும் கொஞ்சம், ஏன்னா பிக் கேம்ஸ்ல எல்லாம் வந்து யூ நீட் ஹிம் டிராப்பிங், யூ நீட் ஹிம் டூயிங் மச் மோர் ஆஃப் த பால் மூவ்மெண்ட் எல்லாம். பிக் கேம்ஸ்ல, ஸ்மால் கேம்ஸ்ல எல்லாம் வுல்ஸ் எல்லாம் கிடைச்சுன்னா 4 கோல் தப்புன்னு போட்டு தரோம், அது பிரச்சனையே இல்ல. பட் இந்த மாதிரி பெரிய கேம்ல வந்து அந்த பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது பெரிய கேம்னு வந்துட்டா ஒரு பெருசா வந்து லிங்க் அப் பண்ண மாட்டேங்கிறாப்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுல்ல பிக் டீம்ஸ் கூட. ஹவு டு யூ see that? இல்ல கரெக்ட் தான். அந்த ஹாலண்ட் வந்து என்ன சொல்றது, லைக் ஏன்னா நான் எஸ்பெஷலி இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஒரு பிக் டீம்ஸோட அவ்வளவா ரிட்டர்ன் பண்ணல. பட் ஐ டூ ஃபீல் லைக் ஹாலண்ட் இஸ் ஆல்ரெடி டூயிங் குட் ஜாப். அந்த லிங்க் அப் பிளேலையும் இட்ஸ் நாட் லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அங்கேயே போய் பாக்ஸ்ல மட்டும் நின்றுட்டு அப்படி இல்ல, அவனும் டிராப் டவுன் பண்றான். ஹீஸ் ட்ரைங் டு. பட் அந்த அதுதான் ஒன்லி வீக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹாலண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அதனாலே தவிர பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்வியஸா எனக்கு போறோம் ஹாலண்ட் கிட்ட இருந்து நீ இம்ப்ரூவ் பண்ணி அப்படிலாம் ஒண்ணும், அங்கேயே நின்றுப்பா கோல் அடிச்சா போறோம். ஏன்னா பாக்கி இவ்வளவு டீம்ஸ் பாக்குறப்போ தெரியுது அந்த ஒரு ஃபேக்டர்னாலதான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போக முடியுது. லைக் அந்த ஒரு சில கேம்ஸ்ல எல்லாம் அந்த ஒரு 1-0 2-0 அந்த கோல் வாங்குறது ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் அப் டாப் தேவைங்கிறது தெரியுது. ஸோ ஆப்வியஸா அதை இம்ப்ரூவ் பண்ணா பெட்டர். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா ஒரு நம்மளா ஒரு பிளேயரை ஆட்டோமேட்டிக்கா ஃபீஃபால டிசைன் பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளேயர். இப்போ ஹாலண்டுக்கு ஒரு ஃபிளா இருக்கு, அதை ஒர்க் அரவுண்ட் பண்ணி சிட்டி இப்போ கரெக்டா ஆடுறாங்க. அதுவும் ஹாலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்கா எனக்கு தோணுது. லைக் சில நிறைய பிக் கேம்ஸ்ல இந்த சீசன் ஐ ஃபீல் லைக் ஹாலண்ட் டிராப் டவுன் பண்ணி எஸ்பெஷலி த ஆர்சனல் ஃபர்ஸ்ட் கேம் நினைக்கிறேன் சீசனோட ஃபர்ஸ்ட் வாட்டி ஆடுறப்போ he did a good job like dropping down and helping the team also defend and link up playலயும். ஸோ ஐ ஃபீல் அது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல. ஸோ பட் ஏன்னா லைக் எஸ்பெஷலி ஒரு பெப் மாதிரி ஒரு மேனேஜர் இருக்கிறப்போ he is able to என்ன சொல்றது adjust the team to that and make. இப்போ அக்வேரோ பாத்தீங்கன்னா அக்வேரோ ஆப்வியஸா டிஃபெண்ட் பண்ண மாட்டான் பட் அவ்வளவா. பட் அப்பவும் லைக் டவுன் டீப்ல வந்து லிங்க் அப் பண்ணுவான் இன்னும் பெட்டரா ஹாலண்டோட கம்பேர் பண்றப்போ. டிஃபென்ஸ் வைஸ் அவ்வளவு சொல்ல முடியாதுனாலும் லைக் லிங்க் அப் பண்ணுவான். ஹாலண்டுக்கு அந்த அளவுக்கு இப்போ ஒரு எல்சங்கிட்ட இருந்து ஒரு பாஸ் வாங்கி ஹோல்ட் அப் பண்ணி ஒரு 3 பிளேயர்ஸ் டிராப் பண்றது அந்த ஒரு கேம் கிடையாது. பட் சிட்டி ஆடுற ஸ்டைலுக்கு அந்த கேம் அவ்வளவு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஈவன் இன் பிக்கர் கேம்ஸ் லைக் சிட்டி ஆர் ஏபிள் டு ஸ்டில் ஹேவ் த பால் அண்ட் ஹோல்ட் தி பால் அண்ட் பிளே. லைக் ஹாலண்டுக்கு அந்த நீ டிராப் டவுன் பண்ணி அந்த அளவுக்கு ஆடணும். இது வந்தா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் அது ஒன்னும் ஒரு கன்சர்னிங் ஃபேக்டரா இது இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. பட் ஹாலண்டே நிறைய இன்டர்வியூ சொல்ற மாதிரி அவனுக்கே நிறைய வீக்னஸ் இருக்கு, அவனே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ I think that's a fair assessment. அவன் வந்து அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் எனக்கு தோணுது அந்த டீம்ல. சும்மா இவனுங்க எல்லாம் கிளிக் பேட்ஸ்க்காக உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. பட் கமிங் டு ஆர்சனல், இது வந்து ரொம்ப ஒரு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அரவிந்த். பட் ஐ ஃபெல்ட் திஸ். இதை பத்தி நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. ஐ ஃபீல் ஆர்டெட்டா இஸ் லுக்கிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். இதை நான் ஏன் சொல்றேன்னா, he got in Jesus. I thought Jesus was going to be the next Firmino. Like I'm not exact Firmino range நான் பேச விரும்பல. The play style of Arsenal வந்து of Jesus வந்து அப்படி யூஸ் பண்ற மாதிரி ஒரு இது. ஏன்னா ஜெசூஸே வெளியே வந்து நான் கோல்ல எனக்கு முக்கியமான ஃபோர்ட்டே கிடையாதுப்பா, நான் வந்து லிங்க் அப் பண்றதா என்னோட பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு அவரே சொன்னாப்ல. தென் அது வந்து I thought it worked, but apparently ஆர்டெட்டாக்கு அது ஒர்க் ஆகாம he brought in Havertz. அப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. லைக் ஜெசூஸ் ஆடுற மாதிரி ஹேவர்ட்ஸ் ஆடல, அது வந்து 100% நோன் ஃபேக்ட். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் மத்தியில வந்துட்டு இதுவும் ஒர்க் ஆகலப்பா, எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் நம்பர் 9 வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜெசூஸோட வாழ்க்கையே என்னன்னு தெரியல. இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் நம்பர் 9 வாங்கினா ஹேவர்ட்ஸோட வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் சர்ச்சிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு இன்சைட் த ஃபேன் பேஸ்? நான் அதை ஃபிளிப் பண்றேனே, இட் ஆல்மோஸ்ட் இஸ் ஒரு growth அப்படின்னு நான் சொல்லுவேன் லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசனுக்கு இந்த கை ஹாவர்ட்ஸ் வந்து நம்பர் 8ல வந்து ஒர்க் ஆகலன்னா கூட நாங்கள் அதை வந்து ஸ்கொயர் பெக்கில் ரவுண்ட் ஹோல் மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த இடத்துல, ஒர்க் ஆகும் அப்படின்னு. இந்த சீசன் வந்து தட் ஹேஸ் சேஞ்ச்ட். இப்போ ஹெசூஸ் வந்து he came into the season கொஞ்சம் ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ஃபிளம்பாயிண்டா இருந்தான். பட் அந்த இன்ஜுரி வந்த பிறகு தென் he went out of the picture. அப்போ வந்து we were make இந்த ஏடிஎன்கேட்டியா வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம். டு பி ஃபேர் he had a really good start to the season. இங்கிலாந்து காலப்லாம் கிடைச்சது. பட் அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் போயிட்டான், பெஞ்சில் ஒண்டி தான் வருவான், எப்பயாச்சும் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும், அப்படியே போயிருச்சு. வென் கோல்ஸ் வரல அப் ஃப்ரண்ட் அப்படின்றப்போ தட்ஸ் வென் இந்த ரம்பிளிங்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் வேணும், பியூர் நம்பர் 9 வேணும் அப்படின்றது இட் ஸ்டார்டட் எவ்ரிவேர்.
பட் ஒன்ஸ் கை ஹாவர்ட்ஸ் வென்ட் டு த நம்பர் 9 பொசிஷன் அண்ட் ஷி ஸ்டார்டட் பிளேயிங், கோல்ஸ் வந்துச்சு. அப்போ வந்து இந்த இது கொஞ்சம் குவைட் டவுன் ஆயிருச்சு. இட் வாசன்ட் கம்ப்ளீட்லி கான். ஏன்னா தோத்த கேம்ஸ்ல எல்லாம் திரும்ப வந்து பாரு ஹாவர்ட்ஸ் 8ல விளையாடினா, அதனாலதான் நம்ம ஜேசஸ் முன்னாடி அகாமடேட் பண்ணதுனால 9 வேண்டி இருக்கு. இப்ப இது நமக்கு 8 அவனை கை ஹாவர்ட்ஸே விளையாட விட்டுருந்தா 8ல வேற யாராவது வச்சிருக்கணும். அப்போ திரும்ப இது பிரேக் ஆகுது. For what it's worth, Havertz வந்து ஒரிஜினலா வாங்கினப்போ he was expected to replace Xhaka in the team as a number 8. And அது when he was producing better at number 9, அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஒன் சைட்ல வந்து I see this as improvement from the coaching side. இன்னொரு சைட்ல வந்து there was a data backed decision made as to why Havertz வந்து நம்பர் 8ல அந்த ஃப்ரீ ரோமிங் ரோல் கொடுக்கணும் உனக்கு, யூஸ் him as a tall டார்கெட், லாங் பால்ஸ் போடுறதுக்கு, ஸ்ட்ரெச் பண்ணோம், இதை பேக் லைனை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு. ஹீஸ் அ ரியலி கிளவர் பிளேயர் வேற. ஸோ எனக்கு ஆல் ஆஃப் தட் செட் நான் சொல்ல வர்றது வந்து I don't see that as a negative. I see that as a positive on the coaching side. Now, the original question, number 9 வேணுமா அப்படின்னா டெஃபினட்டா வேணும். எஸ்பெஷலி எடி என்கேடியா, ரீஸ் நெல்சன்லாம் வந்து இந்த சீசன் முக்காவாசி சீசன் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி. they wouldn't want to do that. So they likely depart, they'll find their challenges. அவங்கள ரிப்ளேஸ் பண்ணணும். And I think I speak for all teams we are discussing at this point. நம்ம வந்து ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சிட்டிக்கு இருக்கட்டும், லிவர்பூலுக்கு இருக்கட்டும், ஆர்சனலுக்கு இருக்கட்டும், ரிப்ளேஸ்மெண்ட்னு பார்க்கும்போது we are all three clubs, Arsenal very new, but we are all in a position where the replacement is not going to be a project. It's going to be a full, a completed player, or at least a near complete player in Ramal. So, அந்த மாதிரி ஒரு பிளேயர் ப்ரொஃபைலை டார்கெட் பண்ணும்போது the sample size is very small. So, number 9 பார்க்கும்போது you're trying to still do a sort of a part project, part data backed அப்படின்ற மாதிரி தான். Again, it's not like it's going to work 100% of the time. ஃபேன்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவனும் ஒர்க் ஆகலை அப்படின்னா there's rock and a hard place மாதிரி மாறிடும். It will undo a lot of the good work that's been done in the last 4.5 years. எனக்கு வந்து ultimately if there is a new 9 that's coming in, it will likely be to replace Eddie Nketiah who leaves. ஸோ பேக்கப்பா ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் வாங்க போறீங்கன்னு சொல்றீங்க? டெப்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான், பேக்கப்பை ரிப்ளேஸ் பண்றதுக்குன்னு சொல்லலாம். பட் when Jesus is unreliable, எங்களுக்கு ஒரு லிவர்பூலுக்கு ஒரு ஜோட்டா மாதிரி எங்களுக்கு ஒரு ஹேசூஸ் இந்த சீசன். he featured in like 30% of the games. ஸோ அந்த மாதிரி அண்ட் ஜோட்டாவோட அவுட்புட்டும் இல்லை ஹேசூஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது you're now looking at other plans to see what is going to happen. And it's not in a situation where எடி என்கேடியாவை போட்டு விளையாடலாம் அப்படின்னு. ஏன்னா கேட்கல அரவிந்த், நான் எது கேட்கறேன்னா யூ வாண்ட் அ கம்ப்ளீட் பிளேயர். எந்த கம்ப்ளீட் பிளேயர் will be willing to be on the bench? No, so that's the thing, right? You're not going to be on the bench. இப்போ லியாண்ட்ரோ ட்ராசார்ட் எடுத்துக்கோமே, he started the season on the bench and he was in scintillating form for Belgium. And eventually he displaced Martinelli in the team and came into the team. So it's not like you're going to find somebody on the bench all the time. And இதுவும் ஆகினா கூட, even though they may start the season on the bench, but eventually they will start to play a more mainstream role. சிட்டியில ஜூலியன் ஆல்வரஸ் எடுத்துக்கோமே, லாஸ்ட் சீசன் he was relegated to playing a bit part role. இந்த சீசன் ஃபர்ஸ்ட் half of the seasonல he was the most number of minutes for any City player. So those are the things that are going to change. I'm not saying Julian Alvarez போன season he was the most complete forward அப்படின்னு நான் சொல்ல வரல. But whoever you're targeting, it is going to come at a ஓகே, நான் இன்டெகிரேட் பண்ணும்போது when you are ready தான் இன்டெகிரேட் பண்றது will be good for you and the team. அப்படிதான் நான் பாக்குறேன். கரெக்ட். அவர் சொன்ன மாதிரி ஆட் பண்ணனா லைக் பிரீமியர் லீக்ல அந்த ஒரு டெப்த் தேவை. லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி 11. இப்போ ஆன் பேப்பர் சும்மா நீங்க சொல்லலாம் லைக் இப்போ வாங்கினா செகண்ட் ஃபீல்ட்ல அந்த ஸ்ட்ரைக்கர் இருக்க போறாங்க. ஆனா எவ்ரி கேம் 20 மினிட்ஸோ சரி ஆர் சீசன் போக கன்ஃபார்மா தேவைப்படும். பிகாஸ் அவர் சொல்ற மாதிரி இப்போ ஹாவர்ட்ஸ் இப்போ ஸ்ட்ரைக்கரா பெர்ஃபார்ம் பண்றான். பட் ஹாவர்ட்ஸ்மே ஒரு ஃபேஸ் வந்துச்சுன்னா அப்போ திரும்ப ஜீசஸ் ஆர் என்கேடிஎஸ் நாட் டு பி ரிலைட் அப்பான் டு கெட் தி கோல்ஸ். என்கேடியா பிக்சர்ல இல்ல இப்போ ஆக்சுவலா லைக் அந்த ஒரு 80 மினிட்ஸ்ல ஆர்சனல் 1-0 டவுன்னா கூட என்கேடியா கொண்டு வரதுக்கு ஆர்டேட்டா யோசிக்கிறாங்கிற பாயிண்ட் இருக்கிறப்போ, ஸோ அதுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வாங்கி ஐ திங்க் தே வில் எவென்ச்சுவலி கெட் தி டைம். அப்புறம் ஹாவர்ட்ஸ் திரும்பவே லைக் மிட்ஃபீல்டுக்கு போகலாம். லைக் இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது. பட் ஹாவர்ட்ஸ் மிட்ஃபீல்ட்ல போனா டீம் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கும். ஹாவர்ட்ஸ் மிட்ஃபீல்ட் போகலாம், இன்னொரு ஸ்ட்ரைக்கர் அப்படியே மெயினா 9ல ஆடலாம். எஸ்பெஷலி டோனி மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்தா எனக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சிங் தோணுது ஆர்சனலுக்கு. லைக் price tag I don't know, I'm put off by Tony, but
40 மில்லியன் அப்படின்னு கடைசி அது ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். மேபி 40 மில்லியனுக்கு பி ஓகே வித் இட், பட் 100 மில்லியனுக்கு எனக்கு டோனி அங்கேயே இருக்கட்டும். ஸோ அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர்னு ஐ மீன் 2 பேரும் சொன்னீங்க ஆர்சனலுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இஸ் நாட் வாட் ஆர்சனல் நீட். ஒரு கனெக்டிங் ஸ்ட்ரைக்கர், ஒரு கனெக்டர் ஸ்ட்ரைக்கர் மாதிரி தான் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். லைக் சிமிலர் டு வாட் ஹாவர்ட்ஸ் இஸ் டூயிங். அதான் என்னோட இனிஷியல் क्वेश्चनாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபால் ஸ்ட்ரைக்கர் ஜெசூஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்ட் ஃபால் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் ஹாவர்ட்ஸ் தான் வாங்குனாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் கோயிங் டு a complete striker it has to change. நிறைய விஷயம் மாறணும். இட்ஸ் நாட் ஈஸி. யர்கன் கிளாப்னாலேயே நுனியஸை கொண்டாந்துட்டு he couldn't make it work. தலையிலா நின்னு பார்த்தாரு, என்னென்னத்தையோ ட்ரை பண்ணாரு, he couldn't make it work. பெப் கார்டியோலா half a சீசனுக்கு வந்து ஹாலண்ட் wasn't working. அப்புறம் உட்காந்து என்னென்னமோ மாத்தி தென் ஹாலண்ட் started to work. ஏன்னா அந்த 2 ஸ்ட்ரைக்கர்ஸுமே they played with Jesus and Firmino respectively. அக்வேரோ போனதுக்கு அப்புறம். சோ அதனாலதான் அரவிந்த் கேக்குறேன். சோ கோயிங் டு a traditional line on paper சொல்றதுக்கு நல்லா இருக்கு, நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்கணும்னா 25 கோல் போடணும்டா அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் ஈஸி டு இன்டகிரேட் him. Exactly, yeah, and you're costing your team with points. அப்போ அந்த டைம்ல இருக்கும்போது you are expecting to the other players to step up, அவங்களா இது பண்ணணும். பட் ஒரு கேம்ல ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ்ல வந்து ஒரு ஃபினிஷிங் அடி வாங்குது, கோல் உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னா pressure on the player increases, pressure on the manager increases to change the player with somebody else who deserves a chance அப்படின்னு ஒரு இந்த ஹார்மனி வந்து பிரேக் பண்ணிடுது அல்டிமேட்டா. எக்ஸாக்ட்லி. கமிங் டு த லிவர்பூல் சைட் ஆஃப் திங்ஸ், நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். ஆனா எல்லாருமே வந்து இதுதான் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்காங்க. கிளாப் நவம்பர்ல அனௌன்ஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய பிளண்டரா, அதாவது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை ஆட் பண்ணுச்சா பிளேயர்ஸ் மேல? ஏன்னா அது வரைக்கும் ஷிப் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆர்சனலை வந்து எமிரேட்ஸ்ல போய் பீட் பண்ணுவாங்க. பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குவாட்ரப்பிள்ங்கிற பேச்சே ஆரம்பிச்சது சம்பந்தம் இல்லாம. அது ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு தட் இஸ் கோனா லீவ் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன் சொல்லிட்டு. அது மிகப்பெரிய ப்ராப்ளமா அங்கிருந்தே ஆரம்பிச்சுதா? ஒரு தேவையில்லாத பிரஷர் அங்கிருந்தே போடப்பட்ட காரணத்தினாலதான் கடைசியில மொத்தமா முடிஞ்சதாங்கிறதுதான் கேள்வி. அப்சல்யூட்லி நோ. நம்ம இந்த இன்னொரு சேனல்ல பேசியிருக்கோம், நேத்தி தான் நினைக்கிறேன், ஐம் நாட் குட் டைம் லைவ்ல நீங்களும் சொல்லியிருந்தீங்க யர்கன் கிளாப்ஸோட டிசிஷன் ஹாஸ் knock on effects on a lot of people. அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்பாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நாக் ஆன் எஃபெக்ட் இருக்கு. அண்ட் இப்போ யர்கன் கிளாப் நிறைய பேர் சொல்றாங்க இன்டர்னலாக லிவர்பூல் போர்ட் அண்ட் பிளேயர்ஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு. அப்படி நடந்திருந்தா நாங்கள் மைக்கேல் எட்வர்ட்ஸ் போய் ரீச் அவுட் பண்ணப்ப நியூஸ் would have been leaked out. ஆர் நாங்கள் ஒரு மேனேஜர்கிட்ட போய் பேசுறப்ப அங்கேருந்து ஏதாச்சும் வந்துருச்சுன்னா for a club like Liverpool and அவங்களோட ஃபேன்ஸுக்கு இருக்க கனெக்ஷன் அண்ட் தி எம்பத்தி அண்ட் வாட் நாட், அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்துட்டு ஒரு நியூஸ் லீக் ஆகி அப்படி வந்துச்சுன்னா இட் டசன்ட் லுக் குட் ஆன் த கிளப் சைட் அண்ட் கிளாப், எஸ்பெஷலி ஆஃப்டர் எவ்ரிதிங் ஹஸ் டன் அண்ட் த கனெக்ஷன் ஹி ஹாஸ் வித் த ஃபேன்ஸ். அது லிட்டரலா பிரேக் ஆயிடும். இட் லிட்டரலி ஷேட்டர்ஸ். ஸோ இட் டசன்ட் லுக் குட் ஆன் யர்கன் ஆர் த கிளப். ஸோ அப்படிங்கிறப்ப இட் வாஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் டு டூ. அண்ட் இன்னொன்று ஆட் பண்ணுறேன், இப்போ சொன்னதுனால தான் எஃப்எஸ்ஜி ஹேட் த டைம் டு திங்க் சேயிங் சரி நம்ம மைக்கேல் எட்வர்ட்ஸ்ட செக் பண்ணுவோம், வில் கோ ஃபார் ரிச்சர்ட் ஹியூஸ், வில்லியம் ஸ்பியர்மன்ட்டு கேட்போம், ஆர் இயன் கிராம் ஆர் ஹூஎவர். they needed the time. இப்போ கிளாப் வந்து ஒரு 1 month முன்னாடி ஆர் நேத்தி கேமுக்கு அப்புறம் சொல்லியிருந்தா லிவர்பூல் எஃப்எஸ்ஜி டோன்ட் ஹேவ் த டைம். யாரும் எங்கன்னு போய் தேடுவாங்க? இந்த மேனேஜர் ரூலெட் மாரி நடந்துட்டு இருக்கு. இப்போ யாருமே மேனேஜர்ஸ் இல்லை. 2 மாசம் முன்னாடி எல்லாருமே ஃப்ரீயா இருந்தாங்க. 2 மாசத்துல இப்ப யாருமே இல்லை. யுனைடெட் மேனேஜர் தேடுறாங்க, பாயனுக்கு மேனேஜர் இல்லை. தேர் லுக்கிங் அட் கம்பெனி அண்ட் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு இட் வாஸ் மச் பெட்டர் டூயிங் இட் தென். அண்ட் ஒன் மோர் திங், அது கிளாப் சொன்னதுனால தான் நாங்கள் இந்த ஃபைனல் ஜெயிச்சோம். வி புஷ்ட் ஆன் இன் த பிரீமியர் லீக் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். கிளாப் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஹவ் காட் டு வேர் வி ஆர் அட் திஸ் பாயிண்ட். ஃபைனல் மேபி ஜெயிச்சிருப்போம், பட் ஒரு 7 point கேப் இருக்கிறது ஒரு 10 point கேப்பா இருந்திருக்கும். அண்ட் இட் பீன் டஃப் ஃபார் third, fourth place. So it was definitely the right decision என்ன பொறுத்த வரைக்கும். Yeah, I think that's a good way to see it. Coming back to Srini, and the Arsenal versus Manchester City game at the Etihad, இத பத்தி பேசாத பேச்சு இல்லை. நேத்து வந்து உங்களுடைய பிளேயர் ஆஃப் த சீசன் மறுபடி சுரண்டி விட்டுட்டு வேற போனாரு. So let's say ரெண்டு சினாரியோஸ். நான் அரவிந்தி வரேன். Leading up to the game, Man City fan, what did you want? And game முடிஞ்சதுக்கு அப்புறம் how did you feel? நான் வந்து to be honest கேட்டீங்கன்னா லைக்
ஆர்சனல் கேம்ல எனக்கு வந்து டிரா போரும் தான் இருந்துச்சு. அது 0-0 டிராவோ 2-2 டிராவோ அப்படின்னு கேம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இவன் ஹோம் கேம் டிரா போரும் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஏன்னா சிட்டிக்கு அதுக்கப்புறம் இருக்கிற பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர லாஸ்ட் 9 மேட்ச்ல சிட்டிக்கு எல்லாமே வின்னபிள் கேம்ஸ் தான். அப்பதான் கரெக்டா ஃபுல் ஸ்குவாடும் இன்ஜுரி இல்லாம இருந்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் 3-4 வீக்ஸ் பாத்தீங்கன்னா பெப் ஒரு கான்ஃபரன்ஸ்ல சொல்லுவாங்க வி ஹேவ் தி ஃபுல் ஸ்குவாட் ரெடி. இன்ஜுரி கன்சர்னே இல்ல, யாரும் இன்ஜுரி ஆவாங்க பட் இட் வாஸ் ரிகவரபிள் அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஃபுல் ஸ்குவாட் லிட்டிலா இருந்துச்சு லாஸ்ட் 4-5 மேட்சஸ்க்கு. ஸோ எனக்கு அதான் மேட்ச் போறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இருக்கிற பிக்சர்ஸ் பாக்குறப்போ ஓகே லைக் ஏன்னா சிட்டிக்கு இந்த என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு டைட்டில் பிரஷர்ல ஆடின பிளேயர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. அதே ஒரு 2-3 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க திரும்ப அதே பண்ண போறாங்க. கான்பிடென்ட் லைக் இந்த மேட்ச்ல டிரா கிடைச்சா போறோம். பிகாஸ் ஆர்சனல் அப்போ வந்து ஒரு லெவல் ஆஃப் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்க. ஆர்சனல் தாண்டி கோல் அடிக்கிறதே கஷ்டம். சீசன் 2 வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட் இருக்குன்னா சிட்டியால பிரேக் பண்ண முடியுமா தெரியல. வின் கிடைச்சா ஓகே வில் டேக் இட், பட் டிரா போறோம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆப்வியஸ்லி ராட்ரி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்ல மாட்டேன். லைக் ஆர்சனல் ஜெயிச்சிருக்கலாம் பட் அப்படி ஏன்னா அதுக்கப்புறம் கூட ஆர்சனல் வேற இன்னொரு மேட்ச் எதுவும் டிராப் பண்ணலன்னா டைட்டில் கிடைச்சிருக்கோம்ல. ஸோ அதனாலதான் ஆர்சனல் டைட்டில் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்ன சொல்றது ஆஸ் அ சிட்டி ஃபேன் எனக்கு அந்த மேட்ச்ல டிரா கிடைச்சது இட் வாஸ் ஓகே பிகாஸ் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் சிட்டி வில் வின் அண்ட் ஆர்சனல் அதுக்கப்புறம் பாயிண்ட் விடுவாங்களான்னு கேட்டேன். அப்ப எனக்கு தெரியல பட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் இன் சிட்டி. அந்த மேட்ச்க்கு அப்புறம் இருக்கிற மேட்சஸ் ஆர் ஈஸி. அதுவும் அந்த கோயிங் இன் டு தட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சனல் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சனல் நல்லாவே விளையாடுவாங்க. ஸோ லைக் they had the chances to go out and attack. இப்போ looking back maybe but அப்போ ஆர்டெட்டாவும் என்ன யோசிச்சிருக்கலாம்னா like we are playing good இந்த மேட்ச் டிரா ஆனா கூட போறோம் we'll still win the 8 more games and we'll take the title அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் இப்போ ஹைண்ட்சைட்ல யோசிச்சு பார்க்கும்போது இப்போ சொல்லலாம் மேபி அந்த மேட்ச் நீங்க வின்னுக்கு போயிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஐ டோன்ட் திங்க் வி கேன் டெல் இட் பட் சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் திரும்பவும் இப்போ ரீப்ளே அப்படி இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் போடணும்னு பாத்தீங்கன்னா I'll still take the draw and back City to win the other games than going past Arsenal in the form அந்த டைம்ல ஆர்சனல் தாண்டி ஜெயிக்கணும்னு I didn't expect. அரவிந்த் அது என்ன நினைச்ச ஆஃப்டர் தி கேம் வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தாட் டிரா ஆனதுக்கு அப்புறம்? ஸோ அந்த கேம்ல வந்து இட் வாஸ் ஒரு ரிலீஃப் இருந்துச்சு டெஃபினட்டா கோயிங் அவே ஃப்ரம் ஹோம் டேக்கிங் அ டிரா அண்ட் கமிங் பேக் அப்படின்ற இருந்தாலும் யூ வாண்டட் தோஸ் 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஏன்னா அது எப்போ நமக்கு ஹேண்டியா வரும் அப்படின்றது வந்து அப்போ தெரில, இப்ப தெரியுது. இந்த சான்சஸ் இருந்துச்சு அண்ட் பிளஸ் அப்போ வந்து இட் வாஸ் ஆல்சோ குட் டைம் டு பி பிளேயிங் சிட்டி. ஏன்னா எண்டர்சன் இல்லை, ஜான் ஸ்டோன்ஸ் இல்லை, டீம்ல வந்து நிறைய ஓட்டம் இருந்துச்சு. கெவின் டி ப்ரூய்னே ஸ்டில் ரீகெய்னிங் மேட்ச் ஃபிட்னஸ், ஃபுல்லி ஃபிட் கிடையாது. ஸோ இட் வாஸ் பர்ஃபெக்ட் டைம் டு பிளே சிட்டி அப்படின்ற மாதிரி இன் மை மைண்ட் இருந்துச்சு. அண்ட் அந்த இடத்துல வந்து should have gotten all 3 points. லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபார் ஷூர். 3 points தான் போனோமா அப்படின்னா ரிலீஃபோட யூ ஹேட் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றீங்களா? Oh, definitely, yes. I had the frustration. You know, City didn't have their first shot on target until like 50th minute or something. So அது வரைக்கும் குவைட்டா வச்சிருக்க முடிஞ்ச ஆர்சனலால ஒரு கோலை போட்டு ப்ரெஷரை மவுண்ட் பண்ண வச்சிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய that's my opinion. அந்த that goal and that is also a theme for the season. Missed opportunities அப்படின்றது வந்து இந்த டிசம்பர்ல அந்த 2-3 கேம்ஸ் வரிசையா தோத்தது அப்பவும் வந்துச்சு. இதுல Liverpool when we played them at home, Liverpool ரொம்ப குவைட்டா வச்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல and end of the first halfல we concede a comical own goal to get them back in the game. And all Liverpool needs is something like that. அந்த மாதிரி ஒரு crazy goal உள்ள போயிருச்சுன்னா we've seen the Liverpool in the past என்ன பண்ணுவாங்க, they just one will become 4 before you know it. So that is what I think ultimately Arteta wanted to avoid at City. So the measured or calculated risk அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை பண்ணி அதை பட் ஓவர் காம்பன்சேட் பண்ணிட்டோம் at the end of the day. Hindsight is 2020. In the game moments matter. So அங்க வந்து you're being more conservative than your flamboyant like your usual self. இல்ல நான் இதுக்கு இதை கேட்டேன்னா வந்து there was ஒரு மிட் சீசன் சேஞ்ச். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் இன் துபாய். நான் இன்னொரு சிட்டி ஃபேண்ட சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் விசா கொடுத்தீங்கன்னா கொலை பண்ணிடுவேன்டா அவங்கள அப்படின்னு சொல்லி துபாய்க்கு. பட் யூ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் தேர். 3 பேருக்கு கேட்கிறேன், இஸ் தட் அ நியூ திங் இன் தி PL? அதாவது இப்போ ஆர்சனல் ஹேவ் டன் சம்திங் தி சீசன்ல,
all these statisticians, all these analysts, எல்லாருமே their off season work will be to try and find what Arsenal did. ஏன் அவங்கள தாண்டி நம்மளால கோல் போட முடியல அப்படிங்கிறது எல்லாருமே மண்டை பிடிச்சிட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. So same with City, like what they changed at the end. ஏன்னா கோவாச்சிச்சுக்கும் ராட்ரி டபுள் பிவட் வச்சு கடைசியில ஃபினிஷ் பண்ணாங்க சீசனை. அது நல்லா இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது. ஸோ தேல் ட்ரை டு சிட் அண்ட் ஃபைண்ட் அவுட். இல்ல இஸ் தட் த நியூ திங் இன் த பிரீமியர் லீக்? ஒரு ஹாஃப் சீசனுக்கு ஒன்று பண்ணுவோம், then second half season let's adapt and do something else so that we keep that run going, we keep that momentum on our with us அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லிவர்பூல் ஃபேனா இருந்த எனக்கு தெரியும், நாங்க மாத்திர சரித்திரமே கிடையாது, ஒரே விஷயம் தான், அது அடியே அடிச்சுட்டு இருப்போம். So is that where we are evolving and going forward? ஆமா கண்டிப்பா. லைக் அது எவால்விங்கோட அது வந்து பண்ணிதான் ஆகணும்ங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட், லைக் அப்பதான் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. லைக் இந்த சென்ஸ் ஒரே டாக்டிக்ஸோட லைக் கான்ட் லைக் இப்போ எல்லா டீமும் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி வந்து சீசன் ஸ்டார்ட்லயும் சரி நடுவுலயும் சரி ஒரு மேட்ச் டிரா ஆனா அது 2-3 மேட்ச் ஆகும். பிகாஸ் ஆர்சனல் டிராக்கு முன்னாடி லிவர்பூல் டிரா, அந்த மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல ஒரு 3 டிரா தொடர்ந்து வரும். அந்த அரௌண்ட் கேம் வீக் 10 கிட்ட அந்த செல்சி திரும்ப லிவர்பூல் அண்ட் ஸ்டப். ஸோ லைக் அந்த எல்லா டீமும் பாத்தீங்கன்னா ஒரு 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 ஸ்ட்ரீக்கி இதுதான் பிரீமியர் லீக், அந்த ஒரு மொமெண்டம்ல போறதுதான். ஏன்னா எல்லாமே டாப் குவாலிட்டி சைட்ஸ் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சீங்கன்னா 3-4 மேட்ச் ஜெயிக்கிறதா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு மேட்ச் தோத்தா வாட் டு யூ டூ? லைக் அந்த ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டு ஒரு வின்லெஸ் ஒரு டிரா லாஸ் அப்படி போற டைம்ல வாட் டு யூ டூங்கிறப்போ யூ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங் டு என்ன சொல்றது, நீங்க மத்த டீமை கவுண்டர் பண்றது ஓ டீமே எவால்வ் ஆகிறதுக்கு ஐ டோன்ட் ஃபீல் யூ நீட் டு சேஞ்ச் சம்திங் டு அட் தட் பாயிண்ட் ஸோ தட் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். சொன்ன மாதிரி கோவாசிச் பார்த்தா சீசன் எண்ட்ல ஒரு ப்ராப்பர் லைக் கரெக்டா பீக் பண்ணா, லைக் கோவாசிச் தான் அந்த ஸ்பாட்டுக்குங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா சீசன் ஸ்டார்டிங்ல கோவாசிச் ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப், லைக் ஓகே சிட்டியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் தானே, ஜான் ஸ்டோன்ஸ் விளையாடணும் அந்த இடத்துல ஃபுல் இன்வெர்ட்டிங்கா போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் சீசன் எண்டு கிட்ட போறப்போ அவ்வளவு இன்வெர்ட்டிங்கே இல்லாம லைக் கோவாசிச் அங்க செட்டில் ஆனோடனே அந்த ஒரு நீடில டிஃபென்சிவா மோர் சாலிடா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அந்த இன்வெர்ட்டிங் இல்லாதனால. ஸோ அது சிட்டி துபாய்க்கு போனதுனாலயா என்னன்னு தெரியல, அந்த பர்ஃபெக்ட் ரீசன் நம்மளால எதனால சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு சான்ஸ் டு உனக்கு ஒரு சிஸ்டம்லயோ டாக்டிக்ஸ்லயோ சேஞ்ச் பண்ணுங்கிற நீட் வரப்போ ஐ டோன்ட் திங்க் யூ நீட் டு பி ஸ்டபர்ன். லைக் இதுதான் ஒர்க் ஆயிருக்கு எனக்கு, நான் ப்ரூவன் ரெக்கார்டு எப்பயும் பார்த்தா நான் சொல்லுவேன் நான் வந்து 3 பேர் இதை மாத்தணும் எனக்கு தெரியும். பட் வென் த நீட் கம்ஸ் ஐ திங்க் பண்ணிதான் ஆகணும். ஸோ அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் டீமுக்குள்ளேயே ஐ ஃபீல். இல்ல அதான் ஆர்சனல் கேட்க வந்த அரவிந்த். அந்த துபாய் போயிட்டு வந்த ஜனவரி மாசத்துல இருந்து துபாயில எங்க ஒட்டகப்பாலை குடிச்சீங்களா என்னத்தை குடிச்சீங்கன்னு தெரியல, வந்ததுல இருந்து ஒரு மனுஷன் ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் கோல்ஸ் விடு ஷார்ட் ஆன் டார்கெட்டே எடுக்க விடாம பண்ணீங்க. லைக் ஹவ் லைக் வாட் ரியலி ஹேப்பன்ட் தேர்? I think it's an aberration தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பர்ஸ் வந்து ஒரு 2 seasons ago அண்டர் கான்டே அவங்க வந்து எப்படியாச்சும் அந்த ஒரு 1 goal லீடை தக்க வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் அண்டர் கான்டே அது அப்படியே எவாபரேட் ஆகிடுச்சு. யூ குட் see him exposed and the 1 goal victories turned into 2 or 3 goal defeats. அண்ட் அதுக்கப்புறம் கான்டே ஸ்டார்டட் இந்த ஹோல் ஷரேட் நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இது யூ ஹாவ் டு கீப் ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் சக்சஸ்ஃபுல் கோச்சஸ் எப்படி பண்றாங்க அதை இது வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க. பெப் மாதிரி ஒரு கோச் வந்து எப்படி பிளேயர்ஸை வந்து ஆஃப்டர் 7 years இன் சிட்டி ப்ரீவியஸ் 10+ years இன் அதர் கிளப்ஸ் எப்படி மோட்டிவேட்டடா வச்சிருக்கான். ஹவு இஸ் ஹி டூயிங் தட், வாட் இஸ் ஹி டூயிங். இஸ் லைக் ஆர்சனல் மேபி இந்த சீசன் போய் இதுல பண்ணிட்டு வந்திருப்பாங்க, துபாயில போயிட்டு வந்திருப்பாங்க. பட் City are probably doing something else all the time. Liverpool, you know, the contagiousness starts with the manager. ஒரு கோலையும் ஒரு ஆக்ஷனையும் செலிப்ரேட் பண்றது, அந்த viciousness, அதெல்லாம் like these are things that will trickle down ஒரு momentum கிரியேட் பண்ணுது. and துபாய் போனதுனால தானா அப்படின்றது எனக்கு தெரியல. what could also probably be இது கேட்டலிஸ்ட் வந்து ஃபேமிலியோட போனாங்க எல்லாரும் துபாய்க்கு. ஸோ இட் ஹேட் அ குட் அந்த மென்டல் ரீசெட் அப்படின்னு ஒன்று கிடைச்சிச்சு எல்லாருக்கும். ஆஃப்கோர்ஸ் ட்வீக் பண்ணாங்க நிறையா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன், இந்த வேவி பிளே எல்லாத்தையும். ஸோ தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் டு அன் எக்ஸ்டென்ட். பட் லாக்டவுன் டிஃபென்ஸ் எப்படி விளாடணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு சே பிகாஸ் இந்த சீசன் லாக்டவுன் டிஃபென்ஸ் விளாடி இருக்கோம் இதுக்கப்புறமே இப்படி தான் விளாடுவோம் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது ஃபார் ஷுர். Yeah, I think தெரியல. Everyone has to adapt.
I think the lockdown defense it started with Pep. It's with Arteta now, and அது வந்து எல்லா மேனேஜரும் they'll start adapting. Basically, it's 4 center backs at the back with 2 defensive midfielders. Not actual DMs, but midfielders who are more defensive minded. So back 6 literally அப்படிதான் வச்சு ஆடுறாங்க. And that helped both teams to be solid defensively. And almost எல்லா மேனேஜர்ஸும் they'll start following that. And ஸ்ரீனிவாசன் bro அவங்க சொல்லியிருந்தாங்க பெப் வந்து இந்த சீசன் கம்பேர்ட் அதர் சீசன்ஸ் he found it difficult, especially சிட்டி ஸ்டார்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா பெப் has always used overlapping full backs. அது இல்லைங்கிறப்ப ஒரு அட்டாக்கிங் த்ரெட்டே இல்லை. அண்ட் வாக்கரோட கிராசஸ் வந்து it's been declining season over season. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு அட்டாக்கிங் த்ரெட் இல்லாதப்ப they found it really difficult starting of season. என்ன பண்ணணும்னு தெரியல, யாருக்கு என்ன பண்ண தெரியல. டெப்ராய்னர் was I think he got injured after the Champions League game. ஸோ டெப்ராய்னரும் இல்லை. ஸோ there were a lot of issues. அதனால தான் they took a while. So I think the basics is basically 4 center backs locked down vachu. And the other thing that you should also think about on the Arsenal when the 4 center backs meri ponadukku appuram they also had few issues higher up the pitch in terms of scoring the goals. So it's a give or take. How much do you give to what you get? Adudha. So on the balance when the teams kandupidikanum. And coming to the point of changing when the basics of the team will remain the same. The tweaks will be how not to get exposed or how to score goals. If a trend invert or overlapping fullback, na Konate meri or center back வந்து monster on the ball to win the ball back. அந்த மாதிரி tweaks தான் பண்ண முடியும். Literally 4-3-3 ல 4-2-3-1 மாறி. ஏன்னா you don't have the entire pre-season to work on as a team. So mid-seasonல வந்து full change இல்லாம ஒரு tactical tweaks, small changes or Arsenal இந்த season beautiful பண்ண மாதிரி set pieceல innovation பண்ணி set piece goal score பண்றது அந்த மாதிரி வேணா they can do. But as a whole change பண்றது I think it's very difficult. ஒரு பாயிண்ட் லைக் ரோஹித் சொன்னதுக்கு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். லைக் அவர் சொன்னதுக்கு பிரில்லியண்டா சொன்னாரு. லைக் மொத்த செட்டப் எப்படியும் மாற்ற முடியாது. சம்மதர் ஒரு ஸ்மால் டிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிட்டிக்கு பாத்தீங்கன்னா சிட்டி மாதிரி ஒரு டீம் அவ்வளவு பொசிஷன் இருக்கு, எல்லாம் பண்றாங்க. அப்போ வந்து சிட்டி ஒர்க் ஆன் சம்திங் ஆன் செட் பீசஸ்ன்னு சொன்னாங்க. லைக் கரெக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்பூல் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் ஒரு செட் பீஸ் ரொட்டீன்ல ஒரு கோல் அடிக்கிறது. ஸோ இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இப்போ செட் பீஸ் வந்து பெரிய டீம்ஸ்க்கு அவ்வளவு இருக்காது. இப்போ போர்ன்மவுத் மாதிரி டீம்னா கார்னர் ஒன்று உள்ள போட்டு எவர்டன் மாதிரி டீம்னா எப்படியாச்சும் உள்ள அடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீம்ஸ்க்கு இப்போ ஆர்சனல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு வாட்டியும் செட் பீஸ் இருக்கிறப்போ ஈஸிலி த பெஸ்ட் டீம். ஏன்னா அவங்க ப்ரீ சீசன்ல இருந்தே அது அவங்களுக்கு அது ரைஸோ சரி சாக்கா சரி அவ்வளவு டால்மெண்ட் இருக்காங்க. அந்த ரொட்டீன்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட். இப்போ சிட்டி மாதிரி ஒரு டீம் அதுல அவ்வளவு சீசன் ஸ்டார்ட்ல கிரேட்டா இல்ல. பட் அந்த ஒரு பிரேக் அப்புறமோ சம் பாயிண்ட் இந்த சீசன் அந்த ஒரு செட் பீஸ் ஸ்வீட் பண்ணி அதுல இருந்து அந்த ஒரு கோல்னால அந்த 1 கோல் மேட்டர் இந்த எண்ட்ல. சோ ஐ திங்க் அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட். சின்ன விஷயத்தையும் எல்லா பெரிய டீமும் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபேசட் ஆஃப் த கேமும் இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கிடையாது. யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து yeah. So for what it's worth, இந்த tweak ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்ல இந்த ரைட் ஃபுட்டட் கார்னர்ஸ் வந்து எடுத்தது மார்டினெல்லி. ரைஸ் போனது வந்து தட் வாஸ் அ ட்வீக் பேஸ்ட் ஆன் அவன் பிளே பண்ற பால்ஸ் எப்படி விளையாடுறான், ஹவு ஹி ஃபைண்ட்ஸ் ஹிஸ் மேன் அப்படின்றது. தட் வாஸ் அ பிக் டேட்டா ட்ரிவன் சேஞ்ச். அவனோட அக்யூரேட் பாசஸ், அக்யூரேட் லாங் பால்ஸ், இதெல்லாம் வச்சு யூ ஆர் மேக்கிங் an educated guess that மார்டினெல்லியை விட ரைஸ் will be better for corner taking அப்படின்னு. So that is I think like, those are examples of the tweaks ன்னு சொல்றாங்களா. Those are perfect examples. கமிங் பேக் டு லிவர்பூல், அதாவது இவங்க 2 பேரும் செட் மேனேஜர்ஸ். இப்போ ஒரு புது மேனேஜர் வராங்க. இட்ஸ் a completely new league for that manager. It's a very huge step for the manager coming from I don't want to be disrespectful to the Netherlands league, but in terms of the rankings of the Netherlands league, it's way below the top 5 leagues of Europe. So will the players have learnt something from this league, from this season? ஏன்னா இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிளா நான் வந்து லிவர்பூல் ஹேவ் டன் இட் இன் தி பாஸ்ட். ஃபைனல் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போய் தோத்துட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் போய் ஜெயிச்சாங்க. பிரீமியர் லீக் க்ளோஸா போய் தோத்துட்டு மறுபடியும் அடுத்த சீசன் போய் ஜெயிச்சாங்க. ஆர்சனல் ஆர் டூயிங் இட் நவ. they failed at the Champions League to qualify. They qualified for the Champions League. அந்த சீசன் வந்து they didn't expect it, but they went for a title fight. இந்த வருஷம் அதோட க்ளோஸர் டைட்டில் ஃபைட் போயிருக்காங்க. Probably next season they might end up winning it. So இது வந்து இந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ லிவர்பூலுக்கு என்டையர் நியூ மிட்ஃபீல்டு வேற. ஸோ இந்த பிளேயர்ஸுக்குலாம் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இந்த வருஷம் இருந்திருக்குமா? ஏன் கேட்கறேன்னா மேனேஜருக்கு மொத்த புதுசா இருக்க போகுது.
இன்னைக்கு வந்து சாலா ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ல வர விட்டுருக்கான் ட்விட்டர்ல. எடுக்கலாம்னு இது யோசிச்சுட்டு வந்து எனக்கு அதை பார்த்துக்கிட்டு தம்பி நீ வருஷம் வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் உடத்தான் செய்யற, ஆனா நீ ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இல்ல இருந்துச்சு. எனக்கு மிட் சீசன்ல விடுறதுக்கு இப்ப பரவாயில்லன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இல்ல பட் அதான் will this be ஒரு வெரி குட் லேர்னிங் கன்சிடரிங் டே ஆர்சனல் இங்க இருக்காங்க, டே சிட்டி அங்க இருக்காங்க, நம்ம நிக்கணும்னா நம்ம நியர் பெர்ஃபெக்ட்டா விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான லேர்னிங்கா இருந்திருக்குமா? யா டெஃபினெட்லி. அண்ட் பேசிக்கா வந்து ஐ திங்க் ஒரு எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸ் ஜெனரல் ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்தோடனே அந்த மனுஷனை வந்து லீக் டைட்டில் சேலஞ்ச் பண்ணணும், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சீசனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து தேர்ட் ஃபினிஷ் பண்ணணும். செகண்ட் சீசன் வந்து டைட்டில் சேலஞ்ச் பண்ணும் டிபெண்டிங் ஆன் த ஸ்குவாட். அண்ட் நீங்க சொல்ற நியூ மிட்ஃபீல்ட்னு பார்த்தா அடுத்த சீசன் நெக்ஸ்ட் சீசன் will also be probably a pretty new midfield. So yeah, மெக்காலிஸ்டருக்கு பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஹி slotted in really really well. சோபோஸ்லைக்கு பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் வந்து he had to do a lot of dog work அப்படின்னா சொல்லலாம். He wasn't used in his best potential role or game லிவர்பூல்ல இந்த சீசன் எஸ்பெஷலி. ஸோ அதனால he எப்படி சொல்றது, he didn't flourish as well as people expected. And in the experience வந்து it will be really important for him next season depending on how the manager profiles him. Gravenberch இருக்கட்டும், Endo is not, I mean everyone knows at this point Endo is not going to be our proper main six, he's going to be our backup. ஆனா we have seen how much he has improved from the start of the season to now. First வந்து he wasn't able to get to a challenge, or timing கூட கரெக்டா பண்ண முடியல. But இப்போ வந்து he is really really good coming to positions. Tackles sometimes doesn't go his way, but he has improved so much. So நீங்க சொன்ன மாதிரி it's a really good learning curve, and it is something the players needed. ஏன்னா இப்போ புது மேனேஜர் புது மிட்ஃபீல்ட்ங்கிறப்ப you never know how that goes. But இப்போ Premier League experience இருக்கு, the manager has pretty much decent experience but not in a league that you rate that highly. But Conference League final experience இருக்கு, Europa League experience இருக்கு. I don't think he played in the Champions League, so Europa League and Conference League experience இருக்கு. So it will take him a while to set in, but it's all about how he adapts to the league. எவ்வளோ குவிக்கா he adapts and how sustainable he is with the squad. அதுதான் it's going to define him compared to how other Eredivisie managers have done previously. To name drop Erik ten Hag. புரிஞ்சுது. எனக்கு இந்த சீசன் பஸ்ட கஷ்டத்துக்கு எப்பயாச்சும் ஒரு நேம் டிராப் பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படலான் இருக்கேன். அதையாவது பண்ணிக்கிறேன். இல்ல அது சொல்லும் போது அதுதான் அடுத்த கேள்வி சீனிக்கு வச்சிருந்தது. லாஸ்ட் ஒன், சீனி 6 titles in the last 7. Do you feel as a City fan that you've knocked over the other side of Manchester? இப்போ லீகே கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நோ சொல்லியிருப்பேன். லீகே இந்த ஃபார்மல்ஸ் லீக் ஆயிடுது அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா நோ சொல்லியிருப்பேன். அதர் சைட் ஆஃப் மான்செஸ்டர் கேட்டதுனால கன்ஃபார்ம் எஸ்ன்னு சொல்லலாம் தைரியமா, அந்த லெவல் வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ லீக்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏன்னா இப்போ ஆர்சனல் லிவர்பூல் மாதிரி டீம்ஸ் எஸ்பெஷலி இந்த வருஷம் இல்லாம அவங்களாம் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், சிட்டியுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம், இந்த சீசன் வெரி இம்பார்ட்டன்ட் தாண்டி தேர் பில்டிங் டுவர்ட்ஸ் சம்திங் லாங் டேர்ம். எப்போதுமே லைக் அவங்களோட டீம் ஸ்ட்ரக்சரே அப்படிதான் எவால்வ் ஆகுது. லைக் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் சரி, அகாடமிலயும் சரி, எல்லாமே லைக் லாங் டேர்ம். பட் யுனைடெட், செல்சி மாதிரி டீம்ஸ் இன்னும் அது ப்ராப்பரா இல்லைன்னு தோணுது. ஸோ ஐ கேன் வெரி மச் சே வி ஹேவ் சொல்லுவேன் லைக் அதர் சைட் ஆஃப் மான்செஸ்டர் கேட்டீங்கன்னா. இல்ல நான் கேட்கறது இன் டர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். லைக் நீங்க பண்ணிருக்கிறது வந்து இந்த ஒரு லாஸ்ட் 7-8 years 9 yearsல வந்துட்டு கேன் யூ சே தட் ஓகே இனிமேல் நம்ம மான்செஸ்டர் யுனைடெடோட மொத்த அச்சீவ்மெண்ட்ஸே நம்ம தாண்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதான்னு கேட்கறேன். கண்டிப்பா இருக்கு. லைக் அதனாலதான் சொல்றேன், கான்பிடென்டா சொல்றேன். கண்டிப்பா அது வந்து நீங்க சொல்ல மாதிரி லைக் டேட்டாவே சொல்லும், லைக் ரெக்கார்ட்ஸோ ட்ராஃபிஸே சொல்லும். பட் லைக் ஏன் ஒன்னும் more confident like next 4-5 years I see that easily continuing. United next 4-5 yearsல ஒரு ப்ராசஸ் உள்ள இறங்கி ஒரு இன்னும், ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா யுனைடெட் வந்து 4-5 years முன்னாடி இது நடந்து இந்த டைம்ல திரும்ப ஒரு ப்ராப்பரான டீமா இருப்பாங்க. லைக் இந்த மாதிரி லாங் டேர்ம் இப்ப இப்போ அதே மாதிரி தான் இருக்காங்க. இன்னொரு 4-5 yearsக்கு ஐ டோன்ட் see that happening சொல்றேன் கான்ஃபிடென்ட்டா. வேணாம், அவங்க நினைச்சாலே பாவமா இருக்கு. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும், உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல.
பட் அரவிந்த், லாஸ்ட் கொஸ்டின். இதுல வந்துட்டு I've seen you for like 2 years now and you're one extremely positive person. அது என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. அது வந்து I don't know where you get that from. பட் இது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஸோ PL CL இருக்கு, பட் ஆஸ் அ ஃபேன் would you want Arsenal to go deep in every other competition, try to win the other cups as well? அது ஒரு கிரைட்டீரியா மாதிரி are you putting it forward to Mikel Arteta? 100% எஸ். ஆல்சோ பாசிட்டிவிட்டி வேணும்னா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா லைஃப் பாசிட்டிவ் வேணும். இல்ல நான் எது கேக்குறேன்னா, எல்லா கிளப்ஸுமே வந்து இந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுறலாம் end up with nothing. There's a potential to end up with nothing. அதனால do you think that the club needs to take those two trophies also together in context? அதாவது இந்த குவிக் क्वेश्चன், 2 கிளப்ஸ்ங்கறப்ப யார் சொன்னீங்க எனக்கு புரியல. 2 cups. ஓகே, கிளப்ஸ் டெஃபினட்டா லைக் அந்த ஆல் ஆர் நத்திங்ல 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்தப்போ ஆர்டெட்டா சொன்ன ஒரு பெரிய லைன் வந்து if I lose a duel I am upset அப்படின்னு. அந்த you know the mentality that he wants to win every game, wants to win everything, but on the day off அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து அந்த FA கப்ல வந்து கடைசி ஒரு 3 வருஷமா நோ மோர் ரெட் அப்படின்னு ஒரு ஜெர்சி போட்டு விளையாண்டுருக்கோம். அந்த ஜெர்சி மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜெர்சி எங்களுக்கு லக்கில் வச்சு கிடையவே கிடையாது. அந்த ஜெர்சி போட்டு இது வரைக்கும் நாங்கள் 1 கோலோ 2 கோலோ தான் அடிச்சிருக்கோம் அக்ராஸ் 6 games we have played. ஸோ அதை வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, there are multiple reasons why we exit early out of cup games. அதெல்லாம் you've also seen a trend of யூரோப்ல வந்து போய் ஆர்டெட்டாவோட பிலாசபியை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாக் அவுட் ஸ்டேஜ்ல வந்து வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துருவோம். அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் கூட இப்போ இந்த சீசன் ஐ தாட் இட் வாஸ் ஸ்லைட்லி மோர் பிராக்மேட்டிக் அப்ரோச் ஒன்று எடுத்துட்டு பயன் கிட்ட போய் தோத்துட்டு வந்தோம். பட் ஸ்டில் பிராக்மேட்டிக் அப்ரோச்சோட போய் தோத்துட்டு வந்தோம். It was not the usual I play like this, நான் இதான் பண்ணுவேன், இப்படிதான் விளையாடுவேன், ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு. Because not every time that is going to work. And உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டெஃபினட்டா we have to try for more cups. சில்வர்வேர் அப்படின்றது வந்து it shouldn't be Premier League alone or Champions League alone or FA Cup alone அப்படின்றது இல்லாம you have to mount to be called a really good team அப்படின்றது you have to go deep in multiple competitions. Exactly. Coming to the last question of Liverpool thing, இது வந்து எல்லாருக்கும் எனக்கு கேள்வி, how are the emotions as a fan this season from November until May? அதாவது 2015-ல when Jurgen Klopp came, அதாவது அதுக்கு மேல ஒரு மோசமான டைம் வந்து லிவர்பூலுக்கு இருந்திருக்கு ப்ரீவியஸ்லி 2010ல இருந்திருக்கு. பட் அவர் வந்த காலத்துலயும் வந்து இனிமேல் அவ்வளவுதானாடா அப்படிங்கிற பட்சத்துல இருந்து the 5th highest ranked club in the world ங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்து he's brought it and he's left it here. How are the emotions going through the second half of the season? Basically like, okay, இது அவ்வளவுதான்டா, இது முடிய போகுதா அப்படின்னு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும்ல. How was that? I think நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இங்கே ஃபுட்பால் பேஜ்ல தெரியுமான்னு தெரியாது. I started following when Jurgen Klopp came in. So ஏன் லிவர்பூல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டால் there's one man and one man only, Jurgen Klopp. So எனக்கு it was a really emotional weekend. I'm not an emotional person, but ஒரு 9 years experience, the highs and lows. I think Arvind bro சொல்லியிருந்தேன், interviews or press conference, life helps, small tips, quick helps அதா இருக்கட்டும், or அந்த எப்படி சொல்றது, the experience of it. Stanley Kubrick ஒரு quote இருக்கு, it's not about the ability to verbalize or analyze it, it's about the experience அப்படின்னு. So that pretty much sums up Liverpool's career, Jurgen's tenure at Liverpool. So it was a really hell of an experience. எனக்கு இப்போதைக்கு I can only tell him one thing, thank you Jurgen, thank you. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. வருஷம் ஜெர்சி வாங்குறேன், அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. மேட்ச் பாக்குறேன், சப்போர்ட் பண்றேன். பணம் மாப்பிள்ள இல்ல என்ன அப்படி பாக்குறீங்க? மொத்தம் 11,528 ரூபாய் உங்காம திங்காம உழைச்சு உண்டியல போட்டு சேர்த்து வச்சிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் a normal managers relationship யர்கனுக்கும் லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கும் இருக்கிறது. ஸோ நான் இன்னும் அந்த ஃபைனல் இன்டர்வியூ பார்க்கல, ஒரு 49 minutes இன்டர்வியூ. I've kept it for a different day. So it's been a really enjoyable experience. One of the best times I've had, especially லைஃப்ல எனக்கு when I had issues as well. அப்போதான் லிவர்பூல் did really well.
I don't know why, but அந்த 38 கேம்ஸ்ல 36 ஜெயிச்சு 2 மட்டும் ட்ராப் பண்ணி between 2 points in 2 seasons. I don't know if I'll ever see that again in lifeல, but I am glad. I am really, really proud that I lived through it and I've been part of this journey. And thank you, Jürgen. To add on to what Rohit just said, John Oliver அப்படின்னு ஒரு ஸ்டாண்டப் கமெடியன், அவன் வந்து ஹிஸ் an ardent Liverpool fan. அவன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், நான் யாருன்னே உனக்கு தெரியாது, நான் ஒரு நர்ட் மாதிரி இருக்கேன், பட் I don't know how to put it in words what you meant for Liverpool அப்படின்னு. I'm paraphrasing a lot, but crux of it வந்து அதுதான். Like he'll try to verbalize his emotions, he will not be able to, and he'll just say, I wish our paths never crossed because you'll see me like you've never seen me before in my lowest point. So I think it echoes any Liverpool fan, especially somebody who's been following ever since Jürgen took over. So that's the testament. Another point about Jürgen that I really liked was the no bullshit guy. He called a spade, he called bullshit. And the candor in press conferences நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதை வச்சு நீங்க ஜோக் பண்றதுக்கு உங்களுக்கு விட்டு இப்ப மிஸ் ஆகுமேன்னு சொல்லுது, அவ்வளவுதானே? எனக்கு வந்து ஜோக்ன்றது செகண்டரி தான், பட் you live in a day and age where PR dominates everything. அந்த ஒரு கல்ச்சர்ல வந்து ஏர்கன் கிளாப் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு எனக்கு ஏசியால ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்பான்சர் இருந்தாலும் சரி, எனக்கு 7:30 கிக் ஆஃப் வேணாம் அப்படின்னு வந்து ஒரு வெளிப்படையா சொல்றதுக்கு ஒரு தைரியம் யாருக்கு வரும்? That's true. அன்னைக்கு ஆஸ்டன் வில்லா கேமுக்கு முன்னாடி கூட மனுஷ டேட்டா வந்து இனிமேல் என்ன, இப்ப நான் வந்தா என்ன Exactly. அப்படின்னு சொன்னாரு. பட் ஃபைனல் குயிக் ஃபயர் ரவுண்ட் சிட்டிட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். சிட்டி ஸ்ரீனி, நுனியஸ், டோக்கு, கோவாசிச், குவார்டியோல் 4 பேரையும் சேர்த்து you have to give a ranking to the City management group on how they fared for the season out of 5. என் சீசன் மட்டுமே ரீசன்சி பயஸ் மாதிரி இருக்கலாம், பட் குவார்டியோல் ஃபர்ஸ்ட், செகண்ட் டோக்கு, அப்புறம் கோவாசிச், அண்ட் தென் அப்புறம் லைக் நியூனஸ். பிகாஸ் லைக் டோக்கு என்ன சொல்றது, டோக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளோ ப்ரூவ் பண்ணாலும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் டோக்கு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வாஸ் சிட்டி வாஸ் டோட்டலி லேக்கிங். லைக் அந்த ஒரு டைமென்ஷன் கிரீலிஷ் வந்து ஒரு ஹோல்ட் அப் தான். திரும்ப இப்போ வந்து கிரீலிஷ் பண்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் லீக்லி பண்ணுவாங்க, ஒரு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் டோக்கு வந்து சிட்டியே ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். பால் கிடைச்சா நேரான கோல் நோக்கி ஓட போறேன், முடிஞ்சா பிடிச்சிக்கோங்க, நான் ட்ரை பண்ண போறேன். ஏன்னா சிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனே இல்லாம இருந்துச்சு. ஹி மே நாட் பி வெரி சக்சஸ்ஃபுல் இன் இட், அண்ட் நிறைய ஃபிளாஸ் இருக்கலாம் கேம்ல, இட் டிட் ஹெல்ப் தி சிட்டி. பட் அந்த ஒரு டைமென்ஷனால லைக் இங்க மேனேஜ்மெண்ட் சைடும் கேட்டா ஐ டூ ஃபீல் லைக் டோக்கு சைனிங் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குவார்டியோல் வந்து ஆப்வியஸ்லி லைக் ரொம்ப விளையாடல, லைக் நடுவுல ஒரு பாயிண்ட்ல விளையாடாம இருந்தான், ஆர்கே லெஃப்ட் பேக்ல இருந்தான். பட் ஐ ஃபீல் லைக் குவார்டியோல் மாதிரி ஒரு லைக் ஒரு இவ்வளவு ஒரு சூப்பரான டிஃபெண்டர் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். லைக் ஏன்னா அவ்வளோ மற்ற லீக்ஸ் எனக்கு பார்க்க மாட்டேன். பிகாஸ் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு லைக் ஓகே டீசென்ட் சென்டர் பேக் லெஃப்ட் பேக் ஆடுவான் போல. பட் டுவர்த் எண்ட் ஆஃப் சீசன் அந்த குண்டோகன் பண்றதெல்லாம் அவன் பண்ற மாதிரி அவ்வளோ ஒரு லெஃப்ட் விங்கு லைக் சிஏஎம்ல ஆடுற மாதிரி லைக் அவ்வளோ அட்டாக்கிங்கா, லைக் கோல்ஸ் வந்து லைக் பால் கண்ட்ரோலா இருக்கணும், கோல்ஸ் ஆகணும், லைக் ஹி ஹேட் இட் இன் ஆல்ரெடி, அந்த ஒரு ஸ்கில்லா இருந்துச்சு. அண்ட் தென் பெப் சிட்டிக்கு வந்த அப்புறம் அந்த he has improved on it. So I do feel like Guardiola was the difference. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைம்ல லைக் யூ நீட் கோல்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். லைக் ஒரே பிளேயரை நம்பி இருக்க முடியாது, அண்ட் ஒரே 3-4 பிளேயர்ஸ் நம்பி இருக்க முடியாதுங்கிற பாயிண்ட் இருக்கிறப்ப Guardiola கிட்ட தான் கோல்ஸ் வந்தது. ஆர் ஐ வில் டேக் எனி டே. பிளஸ் அந்த ஒரு வெர்சடைலிட்டி, சென்டர் பேக் வேணும்னா ஆடுவான், லெஃப்ட் பேக் வேணும் ஆடுவான், லைக் எனக்கு தெரியும் ஃபியூச்சர்ல லெஃப்ட் விங்கர் வேணும்னாலும் ஆடுவான், அந்த ஒரு நீட் இருக்காது, பட் ஆடுவாங்கிற மாதிரி ஒரு ஐ வில் ரேங்க் Guardiola தி டாப். கடைசியில குவார்டியோல் தான் நெக்ஸ்ட் ஜேம்ஸ் மில்லர் போலயே, எல்லா பொசிஷனும் குவார்டியோலே வச்சு ஆடலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. பட் கம்மிங் டு ஆர்சனல், ஹேவர்ட்ஸ், ரைஸ், டிம்பர், ரயா. டிம்பர் எப்படி கடைசிதான், தேவையில்லை. For all intents and purposes நம்ம ஹேவர்ட்ஸ், ரைஸ் அண்ட் ராயா பத்தி பேசுவோம். எனக்கு வந்து இந்த சீசன்ல டெக்லன் ரைஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இத்தனை நாள் ஆர்சனலுக்கு விளையாடல அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய வருத்தம் அப்படின்னு ஒரு வாட்டி விளையாடும் போதுதான் தெரிஞ்சு. பிரான்சிஸ் காக்கலன்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு புலி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். எங்களுக்கு அவனுக்கு பண்ண தெரிஞ்சதெல்லாம் ஸ்லைட் டேக்கிள், ஒரு 80% சக்சஸ் ரேட்டோட பண்ணுவான், நடமாடும் எல்லோ கார்டு எவ்ரி கேம்ல.
But அந்த trait of the tackling and the defending combined with the art of progression, அதை வந்து Declan Rice opened up a new dimension. Francis Coquelin played for Arsenal for about 8 or 9 years, hasn't scored a single goal. But Declan Rice வந்து the progressive capabilities வச்சு he scored that. He started scoring and assisting. So that was really good. So he's my number one. Two தான் எனக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சு between Havertz and Raya. The only reason I go Havertz more than Raya வந்து Havertz had to change positions mid-season, literally try out something. Well, he's done it before, but அந்த எஃபெக்ட்ல பண்ணியிருக்கானா, ஒரு ரன் ஆஃப் கேம்ஸோட இவ்வளோ லாங்கிவிட்டியோட இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கானா அப்படின்னா அந்த டேட்டா இல்லை. So for him to try out a number 9 position and make that successful, I put Havertz number 2. And Raya வந்து most likely 2A 2B மாதிரி தான். Lot of really good moments. 2-3 கேம்ல வந்து இதர பதற சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. லைக் மிக்காலோ முட்ரிக் வந்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவான், ஒரு கிரேசி கோல். How he probably never score it again, but he scored one against us. இதுல லூட்டன் டவுனோட ராயா probably wants to erase those highlights from internet forever. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. பட் அல்டிமேட்லி at the end of the season கோல்டன் க்ளோவோட ஃபர்ஸ்ட் சீசன்ல வருது. வெறும் ராயா ஒண்டி தானா இல்ல இது டிஃபென்சிவ் பார்ட்னர்ஷிப் கம்ப்ளீட் ஆவா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. பட் அதனால compared to Havertz and Raya is likely to be for me. Rohit, Szoboszlai, McAllister, Gravenberch, Endo. McAllister. எல்லாம் டம்மியா இருக்கே, ரெண்டாவது யாரடா போடுறது? இல்ல, எனக்கு it's a toss up between Szoboszlai and Endo, but I'm going to go for Endo contrary to popular belief. McAllister, Endo, Szoboszlai, Gravenberch. Who was the other one? நாலு தானே? அவ்வளவுதான். ஓகே, ஃபைனல் திங்ஸ் பா. இந்த சமயத்துல வந்து பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, there is this huge new FFP rules has going to come into next season. Next season is going to be the base. Adilirundhe they're going to calculate from the season after that. So there's a huge book balancing எல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. But we've also touched the transfer window start. We're going to touch the transfer window start when this video comes out. 3 பேரும் உங்களோட கிளப்புக்கு ஒரே பிளேயர் சைன் பண்ணும். எந்த பொசிஷனா வேணா இருக்கலாம். இப்போ இருக்கிற மார்க்கெட்ல எந்த பிளேயர், regardless of the amount, transfer budget அதெல்லாம் விட்டுருங்க. You need to sign one player from the available market only for one position. No reasoning, just who. நீ ஸ்டார்ட் பண்ணு. சரி, டப்புனு நான் யோசிச்சுட்டு இருந்தது வந்து சரி சிட்டி எல்லா பிளேஸும் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டா போறோம் அந்த மாதிரி இருந்தேன். பட் லைக் டு ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் டக்ளஸ் லூயிஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் லைக் ஏன்னா நியூனஸுமே அந்த பொசிஷன்ல கொஞ்சம் அன்சர்டைனா இருக்கான். ஸோ இட்ஸ் லைக் obviously ஐடியல் வேர்ல்ட் கேட்டா சிட்டி எனக்கு யாரும் சைன் பண்ண வேணாம், நியூனஸே give him more time and like அந்த செகண்ட் சீசன் ஆர் தேர்ட் சீசன் he'll pick it up. ஏன்னா இருக்கு பெர்னார்டோ சில்வா விக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா you can't find a like for பெர்னார்டோ மாதிரி எனக்கு தோணும் எப்போதுமே. So maybe like you can still sign a DM and then change the style again, like Rodri, Douglas Luiz சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு செட்டப் கூட we may see in the future. So Douglas Luiz. இது வரைக்கும் ஜெயித்தது பத்தாது, இன்னொரு டக்ளஸ் லூயிஸ் ராட்ரி வேற சேர்ந்து உங்களுக்கு ஆடணும். ஏன் பக்கெட்டா விட்டுட்ட? அவன் பெட்டிங் இஷ்யூ இருக்கிறதுனால இல்ல அவனையும் சொல்லியிருப்பேன். பெர்னார்டோ விட்டா சொல்ற சைன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதான் பார்த்தேன். அரவிந்த், எனக்கு வந்து ராட்ரிகோ ஃப்ரம் ரியல் மேட்ரிட் fills the number 9 இது and எம்பாப்பே அங்க போறதுனால he likely be expandable. ஸோ அதை தூக்கி ஆர்சனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ரெட் கார்பெட்டை தூக்கி போட்டு அவனை கூட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நல்லா இருக்கு அரவிந்த். ரெண்டு ஆப்ஷன் தரலாமா உங்களுக்கு? 2 என்ன 15 வேணும் சொல்லு. ஒரு பொசிஷனுக்கு 2 ஆப்ஷன். ஆலன் வரையா போர்ட்டோல இருந்து, எல்லாம் மேனுவல் உகாட்டு பிஎஸ்டில இருந்து. டிஎம்க்கு I think that will be very interesting. 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். ஐ ஹோப் யூ கைஸ் ஹேட் அ கிரேட் ஷோ. ஐ திங்க் வி ஸ்போக்கன் அபவுட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். ஐ ஆக்சுவலி ரோட் so much more stuff, but அது இன்னொரு 1 மணி நேரம் போயிடும். we have to cut it short and hopefully you had a good time discussing some very interesting thoughts. உங்க 3 பேர்ல இருந்து ஒபினியன்ஸ்ல இருந்தும் of how we can do it as a banter episode, but I wanted it to be very very specific on stuff what we talked about, and it was really really interesting to see what you guys came up with in all these questions.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் 3 பேர்த்துக்குமே. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி லிசனர்ஸ். மறக்காம லீவ் யுவர் கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு த சேனல், செக் அவுட் வடநலன் ஆர்சனல் பாட்காஸ்ட் as well. You can find Arvind there and காப் கருத்து as well. இங்க ஒரு சின்ன லிங்க் போட்டுக்கிறேன். You can find ரோஹித் there. அதனால வந்து அண்ட் ஸ்ரீனி நான் வந்து ரெக்கார்டிங்ல சொல்லல, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். மக்களே, இஃப் யூ ஆர் பிளேயிங் ஃபேண்டசி பிரீமியர் லீக் எவ்ரி சீசன், ஐ திங்க் யூ வில். Sheeni is running the channel on all about FPL on Twitter, on Instagram. They are the leading content producers in the world and they've been certified for it. So marakama avanga check out pannunga. Every week you have tips and articles telling you yara podala yara poda vendam games poruthu. They will give you tips and stuff. Check out their website allaboutfpl.com. Thank you so much 3 பேர்த்துக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. மறுபடியும் அடுத்த ரிவ்யூல உங்களை எல்லாம் மீட் பண்ற வரைக்கும் this is Gautam signing off with Arvind, Rohit and Sheeni. Thanks guys and bye bye.